நியூஸ் தமிழ் சொந்தங்களுக்கு கிறிஸ்டபர் தாஸின் அன்பு வணக்கங்கள். இன்றைய கேள்வி நேர் நிகழ்ச்சிக்காக நாம் எடுத்திருக்கக்கூடியது மிக முக்கியமான ஒரு தலைப்பு. ஆட்சியில் பங்கு கேட்கிறாரா அமித்ஷா என்ற தலைப்பை நாம் எடுத்திருக்கிறோம். முன்னதாக 2026 தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு அமையும் என திட்டவட்டமாக கூறும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா மட்டுமல்லாது தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாஜக அங்கம் வகிக்கும் எனவும் கருத்தை பதிவு செய்திருக்கிறார். இது தொடர்பாக நாம் விவாதிக்கவிருக்கிறோம். நம்முடைய அரங்கில் அதிமுக ஆதரவாளர் பொதிகை சாரதி மற்றும் அரசியல் விமர்சகர் ரவீந்திரன் துரைசாமி மற்றும் பத்திரிகையாளர் TS மணி இருக்கிறார்கள். நம்முடன் பாஜகவிலிருந்து தூத்துக்குடி செல்வம் இணைவிருக்கிறார். நால்வரோடும் இது குறித்து விரிவாக பேசலாம். முதலில் வணக்கங்களோடு வரவேற்கிறோம். திரு பொதிகை சாரதி, எத்தனை முறை அதிமுக தொடர்ந்து அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை, இங்கு அதிமுக தலைமையில்தான் ஆட்சி அமையும், அதிமுக தலைமை ஏற்கும் என்று தொடர்ந்து சொல்லி வந்தால் கூட பாஜக தரப்பிலிருந்து இவ்வாறான கருத்துக்கள் ஜூன் ஏப்ரல் மாதங்களில் 2 முறை அமித்ஷா வந்தபோதும் அதை வலியுறுத்துகிறார். தொடர்ந்து அதை பேசிட்டே வர்றாரு. தற்போதும் அதே கருத்தை தொடர்ந்து அவர் கூறுவது தான் நிறைய விமர்சனங்களை உருவாக்கி இருக்கிறது. எப்படி பார்க்கிறது அதிமுக? முதலில் வணக்கம், அனைவருக்கும் மாலை வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். கழக பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் தலைமையில் இன்றைய அதிமுக சிறப்பான முறையில் வழிநடந்து போயிட்டுருக்கு. மாண்புமிகு மத்திய அமைச்சர் அமித்ஷா அவர்கள் என்ன பதிவு பண்ணுறாரு, அதாவது என்டிஏ கூட்டணி தலைமையில் தமிழகத்தில் ஆட்சி அமையும்ன்ற மாதிரி பதிவு பண்ணுறாரு. அதுக்கு பின்னாடி ஒரு விஷயம் பதிவு பண்ணுறாரு, அதை நல்லா பார்க்கணும். முதலமைச்சர் வேட்பாளர் அஇஅதிமுக தலைமை தான் சொல்லிட்டு அதை பதிவு பண்ணுறாருங்க. அதாவதுங்க ஒரு காலகட்டத்திலையும் பார்த்தீங்கன்னா சில சலசலப்புகள் வரதான் செய்யுது. ஆனால் இங்கே தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இங்கே 2 பெரிய கட்சிகள் எதுன்னு கேட்டிங்கன்னா, ஒன்று ஆளும் கட்சி. இது சலசலப்பை உருவாக்கி இருக்கிறது அப்படின்ற இதை ஏற்றுக்கிறீங்க? இல்லை, இது எங்களுக்குள்ள சலசலப்புகள் இல்லை, எங்களுக்குள்ள எந்த சலசலப்பும் இல்லைங்க. மக்களோட பார்வைக்கும் அதாவது ஊடகத்துறைக்கும் ஒரு சலசலப்பு, ஒரு எதிர்பார்ப்புகள் கிரியேட் ஆகிருது, அதிக ஒரு எதிர்பார்ப்புகள் தருது. காரணம் கருத்து தானே? இல்லை, எங்களுக்கு அதில் எந்த ஒரு சலசலப்பும், நாங்கள் எப்படின்னா இங்கே எங்கள் தலைமையில் தான், அதிமுக தலைமையில் தான் கூட்டணி அமையுமே தவிர, அது பலமுறை நாங்கள் பதிவு பண்ணியிருக்கோம். இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா கழக பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் தான், அவர் தான் முதல்வர் வேட்பாளர். அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. பொதுச் செயலாளர் தான் முதல் வேட்பாளர். இது 2 கோடி தொண்டர்களும் மனதார ஏற்கப்பட்டது. இதை மாற்றலாம் முடியாது. அமித்ஷா அவர்கள் இல்லை, யார் வந்தாலுமே மாற்ற முடியாது. ஏன் கேட்டீங்கன்னா, முதல்வர் வேட்பாளர் யார் என்பதில் குழப்பம் இல்லை. அவர் சொல்ல சரியா புரிந்து கொள்ள முடிகிறது. அதிமுகவிலிருந்து அதை அறிவிப்பார்கள் அப்படின்றது புரிந்து கொள்ள முடிகிறது. ஆனா ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்பதுதான் விவாத பொருளாக. ஆட்சி அதிகாரத்தில் பங்குனா என்னோட தனிப்பட்ட கருத்தாக சொல்கிறேன். நீங்கள் சொல்லலாம், பவன் கல்யாணை கம்பேர் பண்ணலாம், நிறைய பேர் அப்படி தான் பண்ணுறாங்க. மறுபடியும் சொல்கிறேங்க, நாங்கள் அந்த அளவுக்கு இங்கே பாஜக வலுவான நிலை தமிழகத்தில் கிடையாதுங்க. ஒரு விஷயத்தை புரிஞ்சிக்கணும். ரெண்டாவது நாங்கள் என்ன பதிவு பண்ணுறோன்னா, ஆட்சியில் பங்குன்னும் போது நாங்கள் எப்படி தர முடியும்? இதுக்கு முன்னாடி இருந்ததும் சரி, இதுக்கு முன் திமுகவும் சரி அதிமுகவும் சரி, எல்லாமே தொடர்ச்சியான கூட்டணி ஆட்சிகள் அமைஞ்சாலும் எந்த ஒரு கட்சியுமே கூட்டணியில் அங்கம் வகிப்பார்களே தவிர ஆனால் ஆட்சியில் பங்கு தரமாட்டாங்க. அதுதான் ஏன் கேட்டீங்கன்னா, நீங்கள் கண்டினியூவாக நீங்கள் இப்போ தமிழகத்தின் சட்டமன்ற தேர்தலில் நீங்கள் சந்திச்சாலே திமுக அதிமுக எல்லாமே பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்குமே தவிர, இதில் அவங்களோட கருத்து, இப்போ எனக்கு ஒரு கருத்து இருக்கும். அதிமுக தொடர்ந்து மறுத்து வருவதை நம்ம பார்க்கிறோம். ஆமாங்க, அப்படி இது தொடர்ந்து இவர்கள் மறுக்கிறார்கள், அவர்கள் தொடர்ந்து அந்த கருத்தை பதிவு செய்து வருகிறார்கள். இது தானே இல்லைங்க, இது உருவாக்கி இருக்கிறது. அதாவதுங்க, இது கேட்பது அவர்களோட உரிமையாக கூட இருக்கலாம். ஆனால் முடிவெடுக்கிறது தலைமை தானே, கழக பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் தானே. அவங்க அவங்களோட தனிப்பட்ட கருத்து, அமித்ஷாவே இருந்தாலும் அவரோட கருத்தை பதிவு பண்ணுறாரு. இப்போது அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் இன்றைய காலகட்டத்தில் அரசியலில் ஒரு கிங் மேக்கராக வலம் வருகிறார். அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. ஏன் கேட்டிங்கன்னா, மாண்புமிகு அம்மா அவர்கள் இருக்கும்போது இன்றைய பாரத பிரதமர் இல்லம் போயஸ் கார்டன் இல்லத்துக்கு சந்திச்சுட்டு போனதா அப்படி தான் வரலாறுங்க.
அதுக்கப்புறம் மாண்புமிகு இன்றைய கழக பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடி அண்ணன் அவர்களை இல்லம் வந்து சந்தித்து விருந்து சாப்பிட்டு தான் போறார். அப்போ அந்த அளவுக்கு இன்றைய அரசியலில் கிங் மேக்கராக இருக்கக்கூடிய நபர் தான் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள். அந்த கிங் மேக்கர் வந்து தொடர்ந்து மௌனம் காக்கிறார். இதுல மௌனமே இல்லைங்க. இதுல தெள்ள தெளிவாக அவர் சில கருத்துக்களை வந்து பதில் சொல்லி இருக்கலாமே அப்படின்ற ஒரு என்னங்க பதில் சொல்ல, அதாவதுங்க இப்போ இதுல பதில் சொல்ல வேண்டியதுக்கு தான் நாங்க இருக்கிறோம். ஒரு கழக பொதுச் செயலாளர் சொல்லணும்னு இல்லையேங்க, கீழே இருக்கிறவங்க அதுக்கான விளக்கத்தை தரப்போறாங்க. வைகை செல்வன் கூட இன்னைக்கு தனியார் தொலைக்காட்சிக்கு பேட்டி கொடுத்துருக்கிறாருங்க. அதனால இப்போ நாங்களாம் இருக்கும்போது அதுக்கான விளக்கத்தை நாங்கள் தரப்போகிறோம். அவர் தான் சொல்லணுன்ற அவசியம் கிடையாது. பொதுச் செயலாளரே எல்லா இடத்துக்கும் பதில் தரணுன்றத கட்டாயம் கிடையாதுங்க. ஸோ அது கீழே இருக்க இரண்டாம் கட்ட தலைவர்கள் கொடுக்க போறாங்க. தரப்பில் கருத்தை முன்வைத்தது அமித்ஷா. மறுபடியும் நான் சொல்றேங்க, நம்ம இல்லைங்க, நீங்க அமித்ஷா அவர்களே நான் ஒரு தேசத்தின் பாஜகவின் செய்தி தொடர்பாளர் இந்த கருத்தை பதிவிடுகிறார் என்றால் இங்க நீங்க பேசலாம், யார் வேண்டும் என்றாலும் பதில் கருத்தை கூறலாம். தொடர்ந்து பேசி வருவது அமித்ஷா. அதுதாங்க. அப்படி இருக்கும்போது அவர்களுக்கு இப்போ நாங்க எப்படி பார்க்குறோன்னா, அதாவது இந்திய அளவில் மாண்புமிகு மோடி அவர்கள் வந்து பிரதமராக இருக்கிறாருன்னா அவருக்கு ஈக்குவல் யாருன்னு கேட்டிங்கன்னா அதிமுகவில் அண்ணன் எடப்பாடியார் அவர்களை தான் நாங்கள் பதிவு பண்ணுவோம். அமித்ஷான்னும் போது அவரு செகண்ட். அப்படின்னும் போது இரண்டாம் கட்ட தலைவர்கள் ஒரு தமிழகத்தில் இன்றைய எதிர்கட்சி தலைவராக அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் வலுவான நிலையில் இருக்காருங்க. அப்படின்னும் போது அவருக்கு அடுத்த கட்ட தலைவர்கள் அதுக்கான விளக்கத்தை தரப்போறாங்க. இதுதான் இப்படி தான் நம்ம புரிஞ்சுக்கணுமே தவிர, அவங்க கேட்குறாங்க, என்ன கேட்குறாங்க, இந்த மாதிரி ஆட்சியில் அவங்க பதிவு பண்ணுறாங்க அப்படின்னும் போது நாங்கள் அதை நாங்கள் கன்சிடர் கூட பண்ணணும்னு இல்லை. ஏன் கேட்டால் அது அவங்க தனிப்பட்ட கருத்து. அந்த கருத்தில் எனக்கு ஒரு கருத்து இருக்கும், அவங்களுக்கு மற்றவங்களுக்கு ஒரு கருத்து இருக்கும். அதை நான் இதை தான் நீங்கள் சொல்லணும், இதை தான் நீங்கள் பேசணும் நான் திணிக்க முடியாதுங்க. அதனால் அவரோட கருத்தை அது அமித்ஷா அவர்கள் பதிவு பண்ணுறாருங்க. அதிமுக தலைமையில் தான் முதலமைச்சர் அது தெளிவாகவும் பதிவு பண்ணுறாருங்க. அப்படி இருக்கும்போது இது இன்னும் காலங்கள் இருக்க தான் செய்யுது. இன்னும் இதை பற்றி இன்னும் நிறைய நம்ம ப்ரீஃபாக நிறைய ஆர்குமெண்ட் பண்ண வேண்டியதுக்கான சூழல் நிறைய இருக்குதுங்க. இதில் பொறுத்த வரைக்கும் இங்கே தமிழகத்தை பொறுத்தவரைக்கும் அதிமுக தலைமையில் தான் ஆட்சி அமையுமே தவிர இதில் மாற்று கருத்து கிடையாது. அந்த ஆட்சியில் மட்டும் நீங்கள் கூட்டணியில் அங்கம் வகிப்பீங்களே தவிர ஆட்சியில் என்றது அதை ஏற்றுக்க முடியாதது ஒன்று, ஏற்றுக்க மாட்டாங்க. அது கழக பொதுச் செயலாளர் அண்ணன் முடிவு எடுப்பாருங்க. இதுதான் இன்றைய ஸ்டாட்டிஸ்டிக். நாங்கள் பதிவு பண்ணுறது என்னென்னா இதுதாங்க. அதனால் அமித்ஷா அவர்கள் சொல்லிட்டாரு, அதனால் அப்போ அதிமுகவும் அதுக்கு மௌனம் காக்கிறதா, அப்போ அவங்க தரப்போகிறாங்களான்றது அது அப்படி அர்த்தம் கிடையாதுங்க. அதுக்கான பேசுகிற இடத்துல நிறைய பேர் இருக்காங்க, அவங்க அதுக்கான விளக்கம் தரப்போறாங்க. இந்த கூட்டணி அறிவிப்புக்கு முன்னாடி பாஜக சித்தாந்தத்தோடு ஆதரவாக இருந்தார் அப்படின்னு தளவாய் சுந்தரமாக இருக்கட்டும், சட்டமன்ற உறுப்பினர் விஜயகுமார், இப்படியான நடவடிக்கைகள் எல்லாமே உங்களுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி எடுத்தார். ஆனால் கூட்டணிக்கு பிறகு ஒரு மௌனமாகவே இருக்கிறார். அதாவது ஏற்றுக்கொள்ளக்கூடாத கருத்துக்களை கூட தொடர்ந்து பதிவு செய்யக்கூடிய நிலையிலும் இவர் இவ்வாறே மௌனமாக இருக்கிறார் அப்படின்றதா விமர்சனங்களை உருவாக்கி இருக்கிறது. இல்லை, இதில் மௌனம் காக்கிறதுக்கு அதுதான் சொல்கிறேன், இதில் மௌனம் காக்க வேண்டிய அவசியம் கிடையாதுங்க. விஷயம் என்னென்னா, இது அவ்வளோ பெரிய விஷயங்கள் கிடையாதுங்க. இதை நீங்கள் அவ்வளோ ஒரு பெரிய பிம்பமாக நம்ம பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. அதை ஒரு தனிப்பட்ட கருத்தாக அவர் பதிவு பண்ணுறாருங்க. அது ஒரு தனியார் ஒரு செய்தி இதுக்கு பேட்டி தராருங்க. அதை அவர் ஒரு பொது மேடையிலையோ இல்லை மற்றபடி ஒரு பொது நிகழ்ச்சியிலையோ அது பதிவு பண்ணுறாருன்னும் போது அது கொஞ்சம் நம்ம அது ஒரு நிமிஷம் யோசிக்க வேண்டியதாக இருக்கும். அப்போது ஒரு தனியார் தொலைக்காட்சிகள் செய்தி நிறுவனத்துக்கு அவர் பேட்டி தரும்போது அது அவர் தனிப்பட்ட கருத்தாக தான் நம்ம எடுத்துக்கணுமே தவிர, இதில் எங்களுக்கு எந்த ரோல் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா அது அவர் தனிப்பட்ட கருத்துன்னு நாங்கள் கடந்து போயிடுவோம். அதுதான் எங்களோட ரோல். அவங்க சொல்கிறாங்க எங்களுக்குன்னு ஒரு தனிப்பட்ட கருத்து இருக்குல்ல, அது அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் முடிவு எடுப்பார்னு நாங்கள் சொல்லிடுவோம். அப்படி தான் நாங்கள் சொல்லிகிட்டு இருக்கோமே தவிர, அதனால் அமித்ஷா அவர்கள் இதை பதிவு பண்ணுறாரு, ஒரு வேளை ஆட்சியிலையும் பங்கு கொடுப்பாங்களோ அதெல்லாம் நடக்குமானே எனக்கே தெரியல. அண்ணன் இதை நானே பதிவு பண்ணும்போது அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் எப்படி அதை ஏற்றுக்குவாங்க? அதனால் கழகத்தை பொறுத்த வரைக்கும் அண்ணன் பொதுச் செயலாளர் அவர்கள் தலைமையில் தான் கழகம் தேர்தலை சந்திக்கும். கூட்டணியாக அவங்க இருப்பாங்க, அங்கம் வகிக்கிறாங்க, கூட்டணியில் அங்கம் வகிக்கிறாங்க. அதனால் அப்படி தான் பயணம் பண்ணுமே தவிர ஆட்சியில்
கொடுக்கறதுன்றது வந்து சாத்தியம் இல்லைன்னு தான் என்னோட அது வந்து தனிப்பட்ட அவ்வளோ கருத்து. அவ்வளோ சீரியஸா நீங்க கன்சிடர் பண்ணல அப்படின்னு சொல்ல ஆமாங்க. வரீங்களா? நான் அப்படி ஆமா. புரிஞ்சுக்கிட்டுமா? 100% நீங்கள் இதை இப்படி தான் எடுத்துக்கணும். அது வந்து இப்போது அமித்ஷா அவர்கள் பதிவு பண்ணுற அதே வார்த்தைகளை வந்து அது கொஞ்சம் ஒரு ரொம்ப வந்து ஒரு பேசும் பொருள் ரொம்ப கிரிட்டிக்கலான ஒரு சூழ்நிலை, அதாவது ஒரு எதிர்பார்ப்புகள் அதிகம்னா அண்ணன் எடப்பாடியார் அவர்களே அதுக்கு பதில் தந்துடுவார். அப்படி இல்லைன்ற பட்சத்தில் தான் அவர் இது வரைக்கும் அதை பற்றி ஒரு பெருசாகவே நாங்கள் எடுத்துக்கல. ஏன் கேட்டிங்கன்னா அதனால தான் 2ஆம் கட்ட தலைவர்கள்லாம் நாங்கள் பதிவு பண்ணுறோம். இதுதான் விஷயம். அதனால் வந்து அதை ஒரு விஷயமா நாங்கள் கொண்டு போனோன்றது அவர் எடப்பாடி அண்ணன் வந்து அதை யோசிக்கவே இல்லை. நல்லது, நம்ம தொடர்ந்து பேசலாம். திரு சாரதி, திரு ரவீந்திரன் துரைசாமி, இந்த கருத்து பகிர்வுகள் அதன் மீதான விமர்சனங்கள் எப்படி பார்க்கலாம்? நான் ஒரு பெருசாக அது ஒரு பொருட்டால நினைக்கல. அவங்க அப்படி தொடர்ந்து பேசிட்டு இருக்கிறாங்க. அவங்களுடைய எதிர்பார்ப்பு, அவங்களுடைய ஆசைகள் இருக்கலாம். அதுக்கு நாங்கள் என்ன பண்ண முடியுன்ற ரீதியில் இவர் இந்த பதில்கள் வைக்கப்படுது. எப்படி பார்க்குறீங்க திரு ரவீந்திரன் துரைசாமி? 2024ஆம் ஆண்டு மக்களவைத் தேர்தலுக்கு முன்னாடி ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பாஜக மைனஸ் இனி எந்த காலத்திலும் பாஜக கூட கூட்டணி கிடையாது, எனக்கு 30,000 ஓட்டு நான் மைனஸில் இருந்து ஓடணுன்னு ஜெயக்குமார், சிவி சண்முகம் முஸ்லீம் ஏரியாவில் எனக்கு ஓட்டு கிடைக்கலன்னு அவர் வெளிப்படையாக அவர் கொடுத்த பேட்டியில் கட்சி கூட்டத்தில் பேசின பேச்சு, செங்கோட்டையன் போன்றவர்கள் முஸ்லீம் பூத்தில் ஓட்டு வரலன்னு சொன்னது எல்லாத்திற்கும் முத்தாய்ப்பா வந்து பொதுக்குழு கூடி பாஜகவோட கூட்டணி இல்லைன்னு அவங்க தெளிவான ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றினாங்க. தேர்தல் முடிவுகள் அவங்க எதிர்பார்த்த மாதிரி அவங்க நவீன் பட்நாயக்கிட்டும் ஆகலை, ஜெகன் ரெட்டி ஆட்டும் ஆகலை. இன்னும் சொல்லப்போனால் நவீன் பட்நாயக்கும் ஜெகன் ரெட்டியும் ஒரு சில இடங்களோட அவங்களும் முடிஞ்சு போனாங்க. முடிஞ்சு போகல, 40% வாக்கு ரெண்டு ஒருத்தங்க இருக்குது. இவங்களும் 20% வாக்கு எடுத்தாங்க. இந்த வாக்கு எடப்பாடி பழனிசாமி பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் இல்லாமல் அந்த தேர்தலில் பணம் செலவழிக்காமல் எடுத்த வாக்கு தான். அதை நாம் மறைச்சோ பேச வேண்டிய அவசியம் இல்லை. இதே காலகட்டத்தில் அண்ணாமலை ஒரு பெரிய அணி அமைச்சு பாஜக கிட்ட அதிமுக கிட்ட பாஜக 12 சீட்டு கேட்டாங்க, 6 சீட்டுக்கு மேலே தரமாட்டான்னு எடப்பாடி சொல்ல அது அணி முறிஞ்சு அவரும் அணி அமைச்சு 18 விழுக்காடு வாக்குகளை அவர் எடுத்து காட்டினார். இப்போ அண்ணாமலை மீண்டும் தனிச்சு ஒரு அணி அமைச்சு ஒரு 30% இடங்களில் அதிமுக மூன்றாவது அதிமுக அணியை மூன்றாவது அனுப்பிய தன்னால் 60-70% இடங்களில் மூன்றாவது அனுப்ப முடியுங்கிற நம்பிக்கையில் அண்ணாமலை காரியங்களை செய்தார். ஆனால் பாஜகவுக்குள்ளே ஒரு தரப்பு அண்ணாமலை பாதை தவறு, கூட்டணி வேணும்னு சொன்னவங்க கூட்டணி வேணும், ஆனால் தனிச்சு நின்று 2 பேரும் தோற்று போனாங்க. இதே பாஜக தலைவர் அண்ணாமலை வந்து அதிமுகவை 2 ஜாதி கட்சினி கூட விமர்சனம் பண்ணார். 2 ஜாதி கட்சினி கூட அண்ணாமலை மாநிலத்தில் விமர்சனம் பண்ணார். ஜெயலலிதாவை ஊழல்வாதின்னு விமர்சனம் பண்ணார். பசும்பன் ஐயா முத்துராமலிங்க தேவர் கண்டு பேரஞ்சர் அண்ணா பெருந்தகை பயந்து ஓடுறதா சொன்னார். திராவிடம் அது கூட்டணி அறிவிப்பு முன்னாடி பரஸ்பர கருத்து மோதல்கள் போனது, அதெல்லாம் நம்ம கடந்து வந்துட்டோம்ல. இல்ல அதுதான் முக்கியம், அதுதான் மக்களுக்கு தெரியும். விஷயங்கள் வருது, அதுதான் மக்களுக்கு தெரியும். இன்னும் திராவிட இயக்கம்னு சொல்ல யாருமே பயில் சொல்லல. எங்க இது சொல்லணுமா வேண்டாமா? பெருஞ்சர் அண்ணா பெருந்தகையை கண்டு பசுமன் முத்துராமலிங்க தேவர் ஓடிட்டாரு, பசுமன் முத்துராமலிங்க தேவரை கண்டு பெருஞ்சர் அண்ணா பெருந்தகை ஓடிட்டாருன்னா திராவிட இயக்கங்காரன் சொல்லணும்னா இவன் என்ன திராவிட இயக்கம்? அதை நான் கேட்கிறேன். ஏன்னா இதுவரை பார்த்த யாருமே பயில் சொல்லலையே. அது உண்மையா பொய்யா, அந்த சம்பவம் என்னன்னு யாரும் சொல்லலையே. அதுக்காகலாம் அவங்க ஒன்றும் கூட்டணியை முறிக்கல, சீட்டு தாரால தான் முடிச்சாங்க. சரி, இப்போ நெறியாளர் படி இஷ்யூக்கே வந்துடுவோம். இப்போ கூட்டணி வேணும்னு போனது அதிமுகவும் போனாங்க, பாஜகவும் அண்ணாமலையை நீக்கி கொடுத்ததுலே எடப்பாடிக்கு டிமாண்டை ஏற்றுக்கிட்டாங்கன்னு அர்த்தம். அது மட்டும் இல்லை, சகோதரர் பொதிகை சாரதி சொன்ன மாதிரி நம்பர் 2வான அமித்ஷா எடப்பாடி பழனிசாமி ஐயா வீட்டிலே வந்து விருந்து உண்டது, அந்த கூட்டணியை ஸ்ட்ரெங்தன் பண்ணுங்கிற அடிப்படையில் செயல்பட்டாருங்கிறது உண்மை. ஆனால் அமித்ஷாவே எதிர்பாராத வகையில் அந்த கூட்டணி பொருந்தா கூட்டணியாக போயிட்டுருக்கு. இவங்க எந்த அண்ணாமலையை கூட்டணிக்காக நீக்கினாங்களோ அந்த அண்ணாமலைக்கு தான் அமித்ஷா முன்னாடியே பயங்கர கைத்தட்டு, அமித்ஷாவே ஐயோ நாம இப்படிப்பட்ட ஒரு தலைவரை பார்த்ததில்லைன்னு அதிரும் அளவில் அமித்ஷாவுக்கு பேசிட்டீங்க பாருங்க. என்ற போல தன் மகனை சான்றோன் என கேட்டு பெரிதவுக்கு சான்றோன் என காட்ட தாய் மாதிரி நான் மகிழ்ச்சியடைய மாதிரி காட்டினாலும் உண்மை நிலைமையை அது ஒரு எக்ஸ்ரே கண்ணாடி வச்சு பார்க்கவங்களுக்கு அண்ணாமலைக்கு அந்த செல்வாக்கு வளையம் பெருசாக தெரியும். முருகர் மாநாடு போனாலும் அண்ணாமலைக்கு தான் அங்கே செல்வாக்கு வளையும். அப்போ பாஜக தொண்டர்கள் மத்தியில் தரிச்சு போடணுங்கிற அந்த உணர்வு வேகம் அதிகமாக இருக்குது. அதனால ஒரு கட்டத்துக்குள்ள லூக்வாமா சொன்ன இல்லை, இப்போ தனித்து போட்டியிட்டதெல்லாம் கடந்து கூட்டணிக்குள்ளே வந்துட்டாங்களே.
அந்த தனிச்சு போட்டின்னு சொன்ன தலைவருக்கு தானே அந்த பின்னணியில தான் இப்போவும் பார்க்கணுமான்னு கேட்கிறேன். தனிச்சு கூட்டணி அதைத்தான் நான் சொன்னேன். விருந்து சாப்பிட்டுட்டாரு, எடப்பாடிக்கு பெரிய முக்கியத்துவத்தை கொடுத்துட்டாரு, அவருக்கு அண்ணாமலையை நீக்கிட்டாருன்னு சொன்னானே. அந்த அண்ணாமலைக்கு தானே இன்னைக்கு பாஜகன்னு இருக்கு. எங்க நீங்க காந்தி வந்து தன்னோட உறவினர் ராஜாஜிக்காக ஒரு கிளிக்குன்னு தான் காமராஜரை சொன்னாரு. காமராஜ் வரதராஜ நாயர் படிச்ச அடிச்ச அடியில் மகாத்மான்னு தான் சொல்லணும், வேற வார்த்தையில சொல்லக்கூடாது, அது நியாயம் இல்லை. அந்த மகாத்மாவே வருத்தம் செலுத்தக்கூடிய அளவுக்கு தமிழ்நாட்டில் காங்கிரஸ்னா காமராஜான்னு நிரூபிக்கலையா? இது தமிழ் மண்ணில் நடந்தது தானே. தன் உறவினருக்காக காந்தி பண்ண தவறான அரசியலை வரதராஜராஜின் மூலமா காமராஜ் பவர் பொலிட்டிக்ஸ் பண்ணி காந்தியை மன்னிப்பு கேட்க வச்சார் இல்லையா? காந்தி பண்ண தவறு தானே அந்த இடத்துக்குள்ள. அதே மாதிரி இன்னைக்கு வந்து அண்ணாமலை அரசியல் தான் கரெக்ட்ங்கிறது தான் முருகர் மாநாட்டிலே அண்ணாமலைக்குள்ள கைத்தட்டுகளும் அதே ராஜாஜியோட அண்ணாவும் கூட்டணி அமைத்த அது வரலாறு அடுத்த வரலாறு. அதனால அதெல்லாம் பாலிடிக்ஸ் ஆன் ரிலேஷன் டு மாரல்ஸ் தான். கூட்டணிக்குள்ள வந்துட்டாங்க. கூட்டணிக்குள்ள வந்துட்டாலும் தமிழக பாஜக அண்ணாமலைன்னு இருக்கிறார். ஏன்னா தமிழிசை அம்மையார் வந்து 3.7 விழுக்காடு இடங்களை தான் பெற்றாங்க. பொன் ராதாகிருஷ்ணன் வந்து 5.5 விழுக்காடு இடம் தான் பெற்றாங்க. சிபி ராதாகிருஷ்ணன், எல் முருகன் 2.7 தான் பெற்றாப்புல. அண்ணாமலை தாமரை சின்னத்துல 11.24. இப்ப இந்த அமித்ஷாவோட கருத்திற்கு பின்னால இதெல்லாம் நம்ம அலசி ஆராயணும்னு சொல்றீங்களா? அதுக்குள்ள தான் நான் வர்றேன். அண்ணா திமுக 19.4 விழுக்காடு இடங்கள் 2029 பெற்றாங்க. அவங்க நவீன் பட்நாயக்கு, ஜெகன் ரெட்டின்னு 40% பலம் கொண்ட தலைவர்களோட ஒப்பிட்டாலும் அவங்க பலம் 20% குறைஞ்சிட்டு ஒரு இடமும் வெற்றி பெறல. அதே மாதிரி பாஜகவும் வந்து ஒரு இடம் கூட என்டிஏ வெற்றி பெறல. ஆனால் 11.4% விழுக்காடு பெற்றாங்க. அவங்க ஓட்டுலையும் புதிய தமிழகம், முபாரக்கு, இது தேமுதிக ஓட்டு இருக்கு. இவங்க ஓட்டுலையும் ஓபிஎஸ், தினகரன், பாமக எல்லா ஓட்டும் இருக்கு. தாமரையில் இவங்க எடுத்தது 11.4, அவங்க ரெட்டையில எடுத்தது 19.4. இந்த இடத்துக்குள்ள பலத்தின் அடிப்படையில் சீட்டு வேணுங்கிறத அண்ணாமலை பிரதமருக்கு லெட்டர் எழுதிட்டார். ஸோ இது அமித்ஷாவோட முடிவு. அமித்ஷா வேறு இல்லை, மோடி வேறு இல்லை என்றாலும் அமித்ஷா ஒரு முடிவை எடுத்து அண்ணாமலை நீக்கப்பட்டு எடப்பாடி வரும்போது பிரைம் மினிஸ்டர் மோடி கிட்ட அண்ணாமலை லெட்டர் எழுதி தனக்கு நம்ம கட்சியோட ஒன் டைம் ஓட்டாட்டு அது பெயரக்கூடாது, இந்த பலத்திற்கு ஏற்ப பங்கீடு வேணும்னு கேட்கிறாரு. இந்த பலத்திற்கேற்ற பங்கீடுன்னு சொன்னா 20 இடங்கள் 2021 கொடுத்த பாஜகவுக்கு இன்னைக்கு 60-65 இடங்கள் வேணும். இது கிளைம். அது எடப்பாடி முடிவு பண்ணுவார், நாளைக்கு அவங்க அதுக்குள்ள பேசிக்குவாங்க, பண்ணுவாங்க. பட் அந்த கிளைமை பலத்தின் அடிப்படையில் பங்கீடுன்னு அண்ணாமலை வைக்கிறாரு. அண்ணாமலை கருத்தை பாஜகவில் உள்ள தொண்டர்களும் வாக்காளர்களும் பெரிய அளவுக்கு அதை ஏத்துக்கிடுறாங்க. ஸோ இந்த கட்டத்துக்குள்ள தான் தன் கட்சி கேடர்ஸை திருப்திப்படுத்த அண்ணாமலை நீக்கத்தை ஜஸ்டிஃபை பண்ண நான் ஒன்றும் அதிமுக 2021 மாதிரி கொடுத்த சீட்டை வாங்கிட்டு போகல. ஏன்னா 21 இது ஒன்று நடந்தது, எல்லாருக்குமே தெரியும். சசிகலா கூட்டணிக்கு வர போறாங்க, இவர் அமித்ஷா பேசிட்டாரு, இது பண்ணிட்டாரு போது எடப்பாடி பழனிசாமி சொன்ன வார்த்தை, மோடியே சசிகலா வேண்டான்னு சொல்லிட்டீங்க, நீங்க என்ன சொல்றீங்கன்னு தான் அமித்ஷாட்ட கேட்டார் எடப்பாடி பழனிசாமி. அப்போ தமிழ் மண்ணில் பல பாஜக தலைவர்கள், பல நெறியாளர்கள் சொல்லும் போது நான் சசிகலா மோடி இன்க்ளூசிவ் அலையன்ஸுக்குள்ள வர முடியாதுன்னு அடிச்சு ஆணித்தரமா சொன்னவன். இன்னைக்கு வர சசிகலா மோடி இன்க்ளூசிவ் அலையன்ஸுக்குள்ள வர முடியல. அப்போ அமித்ஷாவோட அந்த முடிவு பிஎம்ஓல இருந்து மாற்றி அமைக்கப்படுது. இப்பவும் அண்ணாமலை வந்து பிஎம்ஓ தலையிட்டு பலத்திற்கேற்ற சீட்டை வாங்கி எவ்வளவு இடங்களை கேட்க போகிறார்கள் அப்படின்னா தேர்தல் நேரத்தில் மாறுதல்களுக்கு உட்பட்டது தான். அது மறுப்பதற்குள்ள 20 கேட்கறாங்களா, 50 கேட்கறாங்களா, 100 கேட்கறாங்களா, அதெல்லாம் புரிந்து கொள்ள முடிகிறது. ஆனா ஆட்சியில் அதிகாரத்தில் பங்கு அப்படின்ற ஆட்சியில் அதிகாரத்தில் ரீதியிலான கருத்து தானே அது கற்பனையான. அது நிஜம் அல்ல. அது நிஜமாகலாம், கற்பனையாட்டும் போகலாம், பிசில் ரோட்டும் ஆகலாம். நம்பர் ஆஃப் சீட்டு தாங்க மெயின். இப்போ நீங்க பிஎம்ஓல இருந்து அண்ணாமலை தரப்பு என்ன சொல்றாங்க, 10% மேல வாக்கு எடுத்தாதான் 24 நம்ம பாஜக தான் தோல்விக்கு காரணம்னு 21 தோல்விக்கு காரணம் கலத்தி விட்ட மாதிரி 29 கலத்தி விடாம இருப்பாரு. அப்போ நம்ம அதிக சீட்டு வாங்கணுங்கிறத பிஎம்ஓக்கு சொல்றாங்க. இந்த கருத்து மூலமாக அதிக இடங்களை கேட்டு பெறுவதற்காக வாய்ப்பை உருவாக்குகிறார். அதை டைரக்டா அதற்காக ஒரு கல்வி விடுகிறார். அமித்ஷா சொல்றாமா கூட்டணி ஆட்சி அவங்க நோக்கம் அல்ல, பலத்துக்குரிய சீட்டு தான் அவங்களுக்கு நோக்கம். அதுதான் என்னோட பார்வையா நாங்க வைக்கிறேன். நம்ம தொடர்ந்து பேசலாம். திரு செல்வம், அதிமுக இதை ஏற்கவில்லை, அதிக இடங்களை கேட்டு பெறுவதற்கான ஒரு உக்தியாக தான் இந்த கருத்தை தொடர்ச்சியாக வலியுறுத்தி வருகிறார் அமித்ஷா அப்படின்னு நிறைய கருத்துக்கள் முன்வைக்கப்படுது. ஏன் அப்படி தொடர்ந்து பேசிட்டே இருக்கீங்க திரு செல்வம்? நியூஸ் 7 தொலைக்காட்சி நிறுவனத்திற்கு நிறைய உள்ளிட்ட தொழில் போலவே என்னுடைய
அடையாளமாக நாங்கெல்லாம் கருதுற அண்ணன் ரவீந்திர துரைசாமி அவர்கள் ஐயா தானுலிங்க நாடாருடைய சீடனாக அரசியல்ல கால் பதித்தவர். அது போலவே அண்ணன் மரியாதைக்குரிய டி.எஸ். மணி அவர்கள் அந்த பொருளை நதி திருநெல்வேலி சீமையில் உள்ளவர் அவர்களுக்கும் ஒதுக்கி பாரதிக்கு என்னுடைய பணிவான வணக்கம். இன்றைக்கு எங்களுடைய இயக்கம் எங்களுடைய கட்சியின் சார்பில் யாரும் இந்த கருத்துக்கள் சொல்லக்கூடாதுங்கிற மாதிரி தலைமை ஒரு முடிவு எடுத்தாங்க. ஆனால் நான் ஒப்புக்கொண்ட காரணத்தால தவிர்க்க முடியாம இந்த நிகழ்ச்சியில கலந்து கொள்ள வேண்டிய ஒரு நிலை வந்தது. அதே நேரத்தில் அண்ணன் ரவீந்திரன் துரைசாமி போன்ற ஆழமான அரசியல் அனுபவம் உள்ளவர்கள், ஆய்வு செய்யக்கூடியவர்கள், அரசியலை ஆய்வு செய்யக்கூடிய ஒரு திறனாய்வாளர்கள் பேசுகிற அளவிற்கு நான் பேசிட முடியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அவர்கள் கடந்த ஒரு மாதத்துக்கு 1.5 மாதத்துக்கு முன்பு சென்னைக்கு வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணியை ஒருங்கிணைத்து விட்டு போயிருக்கிறார். அதுல எந்த மாறுபாடும் கிடையாது. தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு பாரதிய ஜனதா எப்படி தலைமையாக இருந்தா அது போல தமிழ்நாட்டில் எங்கள் கூட்டணிக்கு அதிமுக தலைமை. மரியாதைக்குரிய திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் தலைமை என்பது முடிவாகிவிட்டது. இன்றைக்கு கூட மரியாதைக்குரிய எங்களுடைய மாநில தலைவர் திரு நயனா நாகேந்திரன் அவர்கள் கூட பத்திரிகையாளர் சந்திப்புல நீங்க என்னதான் முயற்சி பண்ணாலும் எங்க கூட்டணியில எந்த சங்கடத்தையும் ஏற்படுத்த முடியாதுன்னு சொன்னாங்க. இப்ப இதுல பெரிய உருவாக்கக்கூடிய பிரச்சனை இருக்கான்னு கேட்டா கிடையாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, இதுல ஒன்னும் பெருசா சொல்லல. என்ன சொன்னாங்க, மரியாதைக்குரிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மிக மூத்த தலைவர், அதே போல முன்னாள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய முன்னாள் மாநில தலைவராகவும் அகில இந்திய தலைவராகவும் இருந்தவர். அதனால சில அரசியலில் நீண்ட அனுபவம் வாய்ந்தவர். அதனால சில காய்களை நகர்த்துகிற பொழுது பத்திரிகையாளர்கள் சாதாரணமா கேட்கிறாங்க. கேட்கும் பொழுது அவங்க என்ன சொல்றாங்க, மரியாதைக்குரிய அமித்ஷா அவர்கள் தமிழ்நாட்டில் ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்படும். எப்படின்னு கேட்டீங்கன்னா, டெல்லியில எப்படி ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டதோ அதே போல, மகாராஷ்டிராவில் எப்படி ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டதோ அதே போல தமிழ்நாட்டிலும் ஒரு ஆட்சி மாற்றத்திற்கு ஆட்சி மாற்றம் உறுதியாக நடக்கும். எந்த ஆட்சி மாற்றம்? திமுக ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிற இந்த திமுக ஆட்சி அகற்றப்படும் சொல்லி அகற்றப்பட வேண்டும் என்பது எங்களுடைய கூட்டணியின் விருப்பம். அதே நேரத்தில் அது அகற்றப்படும் என்பதை பாரதிய ஜனதா கட்சியினுடைய மூத்த தலைவர், நீண்ட அனுபவம் உள்ள தலைவர் அமித்ஷா அவர்கள் சொல்றாங்க. அவ்வளவுதான். இதுக்கு மேல இதுல பெரிய செய்திகள் விவாதிக்கிற அளவிற்கு பாரதிய ஜனதாவுக்கும் அதிமுகவிற்கு ஏதாவது முரண்பாடு இருக்கிறதா அப்படின்னு கேட்டா கிடையாது. சரி, ஏன் இவ்வளவு பேர் விவாதத்துக்கு பிரச்சனையா வருதுன்னு கேட்டீங்கன்னா, ஏதாவது திமுக கூட்டணியில் மிகப்பெரிய அளவில் சலசலப்புகள் தொடங்கி இருக்கிறது. திமுக என்கிற குளத்தில் கல்லறிந்து அங்கே ஒரு சலசலப்பு தெரிகிறது. ஏன்னு கேட்டீங்கன்னா, நான் அறிந்த வரை மதிமுக கூட்டணியில் இருந்து வெளியே வருவதற்கான எல்லா வேலைகளும் முடிந்து விட்டதாகவும் அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு மட்டும்தான் பாக்கின்னு சொல்றாங்க. ஒண்ணு, இன்னும் கூண்டில் அடைபட்டு கிடக்கிற சிறுத்தைகளை கூட வெளியே பாய்வதற்கு தயாராக இருப்பதாகவும் சொல்றாங்க. இன்னொரு விஷயம், நான் இதுவரை இருந்த அரசியலை விட இப்போ ஒரு நுட்பமா நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னு கேட்டீங்கன்னா, 2026 தேர்தலில் ஒரு தேர்ட் பிளேயர் யாருன்னு கேட்டீங்கன்னா, மரியாதைக்குரிய திரைப்பட நடிகர் விஜய் அவர்கள் ஒரு கட்சி ஆரம்பிச்சு, தமிழக வெற்றி கழகம் என்கிற ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க. அது போக விஜய் அவர்கள் திரைப்படத்துறையில் தன்னுடைய செல்வாக்கை நிரூபித்திருக்கிறார். அதே நேரத்தில் அரசியல் களத்தில் அவருடைய ஓட்டு வங்கி, ஓட்டு சதவீதத்துல அவருடைய பலம் என்ன என்பது தெரியல. அதே நேரத்தில் அவர் போற இடங்கள்லாம் மிக கடுமையான கூட்டங்கள் வருகிறது, மிக நுட்பமான தாய் நகர்த்துகிறார். அதனால இப்ப என்ன கேட்டீங்கன்னா, பார்கெனிங் கெப்பாசிட்டி, அதாவது இடம் உங்களுக்கு இத்தனை எண்ணிக்கைக்கு வேண்டும், இவ்வளவு இடங்கள் வேண்டும் என்று கேட்கக்கூடிய வலிமை யாருக்கு வந்துருச்சு? கூட்டணி கட்சிகளுக்கு வந்துருச்சு. ஏன் கேட்டீங்கன்னா, அவர் விஜய் அவர்கள் என்ன சொல்றாரு, ஆட்சி அதிகாரத்தில் பங்கு பெறுவதற்கு நான் தயாராக இருக்கிறேன்னு சொல்றாரு. அரசியல் மரியாதைக்குரிய நெறியாளர்களுக்கு தெரியும், நீங்க ஒரு நாள் இரவு என்பது நீண்ட தூரம்.
ஒரு நாள் இரவு ஒரு நாள் ராத்திரியில மிகப்பெரிய பார்சரத்தின் ஓட்டங்களா நீர்நெடுவின் ஓட்டங்களே ஒரே ஒரு தீப்பாற்றி அரசியலே எத்தனையோ தற்போதைய நிலையை மாற்றிடும், திசைவழி போக்கு மாற்றிடும். அதனால என்ன நடக்கும்னு நம்மளால யூகிக்க முடியல. அதே நேரத்தில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கூட்டணி மிக வலுவாக இருக்கிறது, ஒற்றுமையாக இருக்கிறோம். எங்களுக்குள்ள ஒரு பிளவை வேற ஒண்ணும் இல்ல. இந்த ஊடகங்களை திமுக பயன்படுத்தி, நான் இந்த ஊடகத்தை சொல்லல, பொதுவா காட்சி ஊடகம் அச்சு ஊடகத்தை பிரிண்ட் மீடியாவை விஷுவல் மீடியாவை சார், தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழகத்தில் ஆட்சி அமைக்கும், அதில் பாஜக அங்கம் வகிக்கும் என்று சொன்னதற்கான என்ன சார் அர்த்தம்? நான் ஒன்னே ஒன்று சொல்லட்டுவா, நீங்க தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்கும் சொன்னாலே அதிமுக ஆட்சி அமைக்கும். அதிமுக ஆட்சி அமைச்சாலே நாங்க எல்லாரும் இந்த பங்குதாரர்கள் தானே, நாங்க எல்லாம் ஒரே பங்குதாரர்கள் தானே. இப்போ ஒரு உதாரணத்துக்கு என்ன சொல்றா, கடந்த காலங்களில் அரசியல் நிகழ்வுகள் அரசியல் பேச்சு வேற மாதிரி இருந்தது. 2026 விசித்திரமாகவே இருக்கும் என்று அரசியல் பார்வையாளர்கள் திறனாய்வாளர்கள் கணிக்கிறாங்க. அதனால நான் என்ன சொல்றேன்னா, ஒவ்வொரு கட்சிக்குமே சார் அவங்க ஆட்சிக்கு வரணுங்கிற அதிகாரத்துக்கு வரணும், ஆட்சிக்கு வரணும், நாம மந்திரிகளாக நம்முடைய கட்சியை சார்ந்தவர்கள் மந்திரியாக வரணும் கேட்கிற உரிமை எல்லாருக்கும் இருக்கு. அதை சொல்லுங்க சார். ஆனால் மரியாதைக்குரிய அமித்ஷா அவர்கள் அந்த அர்த்தத்திலே சொல்லல. என்ன சொல்றாங்கன்னா, தேசிய ஜனநாயக கூட்டணி டெல்லியே தலைமையாகுகிற தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழ்நாட்டின் தலைமையாகுகிற அதிமுக கூட்டணி ஆட்சிக்கு வரும். இதுதானே நீங்க இதுல ரொம்ப பெரிய அளவில் நாம இன்டர்பிரேஷன்ல மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை என்பது என்னுடைய கருத்து. அதனால இப்போ உங்களுடைய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் உள்ள ஒற்றை நோக்கம், இந்த ஆட்சி இந்தியா கூட்டணி என்கிற பெயரில் ஒரு ஒட்டு கூட்டணி அமைத்து இவர்கள் எல்லாம் தேசபக்திக்காக போராடுகிறவர்கள் போலவும், பாரதிய ஜனதா கட்சியோட மதவாத கட்சி போலவும் இவர்கள் எல்லாம் ஒரு மாய தோற்றத்தை கடந்த 2024 ஏற்படுத்தினார்கள். ஆனாலும் கூட நல்ல கவனிங்க, என்னுடைய மரியாதைக்குரிய அண்ணன் ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் சொன்னதை போல பாரதிய ஜனதா கட்சி தாமரையில் போட்டியிட்ட பாரதிய ஜனதா கட்சியினுடைய வேட்பாளர்கள் 2வது இடங்களில் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். மதிக்க தெரிந்த வாக்குகளை பெற்றிருக்கிறார்கள். பாரதிய ஜனதா கட்சி தலைமையில் அமைந்த கூட்டணி 18.4% வாக்குகளை பெற்றிருக்கிறது. இப்ப 18-21 சேரும் போது நாங்க ஆட்சிக்கு வந்துருவோங்கிற பயம் திமுகவுக்கு வந்துருச்சு. அதனால என்ன பண்றாங்கன்னா, இந்த ஊடகங்களிலே தவறான ஒரு சின்ன செய்தியை கூட பெரிதாக்கி விவாதமாக்கி ஒரு சர்ச்சையை உண்டு பண்ணி, இப்ப என்னுடைய அருமை அதிமுக ஆதரவாளர் தம்பி பொதுகை சாரதி சொன்ன மாதிரி நான் பேச முடியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, இப்ப எந்த சர்ச்சையும் வரலையே. நாங்க அவர் முதலமைச்சர் இல்லை, இவர் முதலமைச்சர் இல்லை, அவர் முதலமைச்சர் இவர் முதலமைச்சர், இதுக்குள்ள வரல. எங்களுடைய ஒற்றை நோக்கம் திமுக ஆட்சி அகற்றப்பட வேண்டும். அந்த கருத்தை அதிமுக ஏற்கிறதா அப்படின்னா அது ஏற்கவில்லை அப்படின்றதுதான். எடப்பாடி பழனிசாமி இந்த கருத்தை பதிவு செய்யாமல் இருந்தால் கூட அடுத்த கட்ட தலைவர்கள் இதை ஏற்காத ரீதியில் தானே பேசுகிறார்கள். வேற 2வது கட்ட தலைவர்கள் யாருமே பேசல. இதை பொறுத்தவரை, தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரையில எங்களுடைய மாநில தலைவர் மரியாதைக்குரிய நயனா ராஜேந்திரன் அவர்கள் மிக தெளிவாக சொல்லியிருக்கார், நாங்கள் எங்க கூட்டணி மிக வலிமையாக இருக்கிறது. கூட்டணியின் கட்டளை தளபதி எடப்பாடி பழனிசாமி தான் அப்படின்னு முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி இதை பதிவு செய்கிறார். இருக்கட்டுமே, நான் எங்க மாணவத்தை கருத்து சொல்லல. இன்னொரு விஷயம் என்ன சொல்றேன்னா, ஒரு எல்லையை தாண்டி கருத்து சொல்லுகிற அந்த உரிமையும் அந்த அவசியமும் எனக்கு இல்லைங்கிறது என்னோட கருத்து. அதனால நான் என்ன நினைக்கிறேன்னா, பாரதிய ஜனதா கட்சியும் அதிமுக ஒற்றுமையாக இருந்து இந்த தேர்தல் களத்திலே, இந்த குருச்சேத்திர யுத்த களத்திலே நாம் திமுக ஆட்சியை அகற்ற வேண்டும், குடும்ப ஆட்சியை அகற்ற வேண்டும், அரசு ஊழியர்களுக்கு எதிரான ஆட்சியை அகற்ற வேண்டும், மக்களுக்கு சாதாரண எளிய மக்கள் கூட வெறுக்கிற இந்த ஆட்சி, மின்சார கட்டணத்தை உயர்த்தி ஆட்சி, தொழில் வரியை உயர்த்தி ஆட்சி, வீட்டு வரியை உயர்த்தி ஆட்சி, சொத்து வரியை உயர்த்தி ஆட்சி, இப்படி மக்கள் விரோதமாக செயல்படக்கூடிய இந்த ஆட்சியை கடந்த 2021 மாயமான இல்ல ஏழவே ஏழாத நடக்கவே நடக்காத வாக்குறுதிகள் எல்லாம் அள்ளி செலுத்தி
நீட்டை நாங்க ஒழிச்சிருவோம், நாங்க வந்து கச்சத்தீவை மீட்டுருவோம், இப்படி எல்லாம் இல்லாத கொள்ளாத வாக்குறுதிகளுக்கு சொல்லி மக்களை ஏமாற்றி வாக்கு அறுவடை செய்த திமுக ஆட்சி அதிகாரத்தில் இருந்து அப்புறப்படுத்த வேண்டும். அதற்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தூய தொண்டர்கள் முழுமனதோடு ஈர்ப்பு அர்ப்பணிப்பு உணர்வோடு டெடிகேட்டடா அர்ப்பணிப்பு உணர்வோடு செயல்படுவோம். இதுதான் எங்களுக்கு எங்களுக்கு இருக்கிற செய்தி. நம்ம தொடர்ந்து பேசலாம். இது எங்களுடைய கருத்து, நாங்கள் முழுமையாக பதிவு செய்கிறோம், ஏற்பதும் ஏற்க மறுப்பதும் அவர்களோட விருப்பம் அப்படின்ற ரீதியில் உங்களுடைய கருத்தை நான் புரிஞ்சுக்கிறேன். திரு மணி, பத்திரிகையாளராக உங்களுடைய பார்வை என்பது என்ன? நான் அவரிடம் கூறியதுதான், எங்களுடைய கருத்து ஏற்கிறீர்களோ ஏற்க மறுக்கிறீர்களோ அது உங்களுடைய விருப்பம் அப்படின்னு பதிவு செய்கிறார்கள். கூட சொல்லல, அப்படியெல்லாம் அமித்ஷா சொல்லல. ஆமா ஆமா, அதிமுக ஆட்சி தான் அமையும், நாங்க கூட்டணியில் தான் இருப்போம் என்பது தான் பாஜக சார்பாக அவர் சொல்லியிருக்கார். இங்கே சொன்னது என்னன்னு சொன்னா, அமித்ஷா வந்து சொன்ன அந்த நேர்காணல் என்பதில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் பிட்வீன் த லைன்ஸ்னு ஆங்கிலத்தை சொல்லுவாங்களே, அதன் மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு இடத்துல தான் வந்து நெருடல் இருக்கு. எங்கன்னா அவர் ஒரு நட்சத்திர ஹோட்டலில் பேசும்பொழுது சொன்னார், எடப்பாடி பழனிசாமி தலைமையில் தான் அவர் தான் முதலமைச்சர் வேட்பாளர் வார்த்தையை சொன்னார். இங்கே சொல்லும் பொழுது அதிமுகவில் உள்ளவர் முதலமைச்சர் சொன்னார். இது அதிமுகவில் நிச்சயமாக வெளியே சொல்லலைனாலும் யோசிப்பாங்க. ஏன்னா அதிமுகன்னு சொல்லிட்டு தான் ஓபிஎஸ்ஸோ அல்லது டிடிவி தினகரன் அமமுக என்ற பெயரிலோ அல்லது சசிகலா வராமலோ ஏதோ வந்து மாற்று கருத்து என்பது பாஜகக்குள்ள தமிழ்நாட்டில் இருக்குது. அது அழகாக ரவீந்திரன் துரைசாமி சொன்னார். அதாவது அண்ணாமலையினுடைய சிந்தனை போக்கு என்பது ஒன்று, நயினா நாயந்தன் சிந்தனை போக்கு என்று ஒன்று, ரெண்டு தமிழ்நாட்டு பாஜகக்குள் இருக்கு என்பது வெள்ளிடை மலை எல்லோருக்கும் தெரிந்தது, யாரும் மறைச்சு பார்த்தாலும் முடியாது, உண்மைதான். மக்களவை தேர்தல் என்பது வேறு, சட்டமன்ற தேர்தல் என்பது வேறு. மக்களவை தேர்தலை பொறுத்தவரை மோடி வேணுமா வேண்டாமா என்பதில் வேண்டாம் என்பதில் பெருவாரியாக போட்டதுனால தான் திமுக கூட்டணிக்கு போட்டாங்க. திமுக கூட்டணி தான் சொல்லப்படுதே தவிர மக்கள் மத்தியில் இந்தியா கூட்டணிலாம் சொல்லப்படல. இங்கே அதிமுக கூட்டணி என்பது தான் இதுவரை வரலாறு ரீதியாக சொல்லப்பட்டிருக்கே தவிர முறையாக தேசிய ஜனநாயக கூட்டணின்னு அதிமுக காரங்க சொல்லலை. அமித்ஷா தான் வரும்பொழுதெல்லாம் சொல்கிறார், நல்லா கவனிக்கணும். அதனால் ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க கருத்தை சொல்கிறாங்க அவங்கவுங்களுடைய விளக்க முறையில். இது வந்து முழுமையாக திமுக ஆட்சி இருக்க வேண்டுமா இல்லையா, அதிமுகவா என்பதற்கான ஒரு தேர்தல். அதனால் நாம் மக்களவை தேர்தலுடைய எந்த ஒரு புள்ளி விவரமும் தமிழ்நாட்டு மக்களை வந்து நம்ம அவ்வளவு சாதாரணமாக நினைத்து விடக்கூடாது. அவங்க வேறுபடுத்தித்தான் இதை பார்ப்பாங்க. வேற இதில் அதிமுக தலைமை தான் என்பதை எல்லாருமே மறுக்கலை. இன்றைக்கு நாளில் தேதியில் அதிமுக பாஜக கூட்டணி என்று ஒன்று அறிவிக்கப்பட்டு நமக்கு புரிய வைக்கப்பட்டிருக்கு. இதுதான் அப்படியே நிற்கும் இன்னும் 10 மாதம் என்று நினைக்கும் அளவுக்கு நமக்கு அரசியல் தெரியாமல் நினைக்க முடியாது என்பதுதான் என் புரிதல். இதில் வந்து வெறும் அதிமுக பாஜக என்ற விஷயங்கள் மட்டும்தான் ஆக்டர்ஸ் இருக்காங்களா என்றால், தமிழ்நாட்டில் 2026 தேர்தலுக்காக திமுகவை ஆட்சியிலிருந்து அகற்றுவது என்பதற்கு ஒரு புதிய ஃபேக்டர் வந்திருக்கு. அதற்கு பேர் தமிழக வெற்றி கழகம். அப்போ அந்த தமிழக வெற்றி கழகம் என்பது வந்து எப்படி வந்து பாஜகவையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ளலை, திமுகவையும் ஆட்சி மாற்றம் கொண்டாடணும் என்று சொல்லக்கூடியவங்க. அதுமாரி விசிகான்னு சொன்னால் பாமகவையும் ஏற்றுக்கொள்ளலை பாஜகவை ஏற்றுக்கொள்ளலை என்று சொல்லக்கூடிய ஒரு ஃபேக்டர். அவங்கள கேட்டலிஸ்ட் என்பது கூட, அவர்களை கிரியாவுக்கு என்பதாக கூட சொல்லுவாங்க. எந்த கூட்டணியில் சேர்கிறார்களோ அந்த கூட்டணியில் வந்து ஒரு ஆக கணிசமான தலித் மக்கள் வாக்குகளை இழுத்து கொண்டு போவதற்கான, அதை நீங்கள் வந்து மக்கள் நல கூட்டணியில் தனியாக நிற்கும் பொழுது எவ்வளோ இருக்கான்னு பார்க்கக்கூடாது. இதை வேறுபடுத்தி பார்க்கணும். எந்த கூட்டணியில் நிற்கிறார்களோ வெற்றி வாய்ப்புள்ள கூட்டணியில் பல்வேறு காரணங்களுக்காக மக்கள் வந்து கட்சி சார்பற்ற வாக்காளர்கள் வாக்களிப்பாங்க. அதுதான் இதில் வந்திருக்கக்கூடியது. அப்போ அதிமுகவுக்கு என்ன தலைமை தாங்குவதோ, அதிமுகவை அறுதியிட்டு நிறுத்துவதோ, எடப்பாடி பழனிசாமி தலைமையை ஏற்றுக்கொள்வதோ என்பதில் மாறுபட்ட கருத்துள்ளவர் தான் அன்றும் இன்றும் அண்ணாமலை நிரூபித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நாடு இது. அப்படி இருக்கும் பொழுது ரவீந்திரன் துரைசாமி அழகாக சொன்னது மாதிரி, அவர் மதுரையில் வந்து அமித்ஷா நடத்திய கூட்டத்திலும் சரி, முருகபக்தர்கள் கூட்டம் என்று இந்து முன்னணி பேரில் நடத்தினாலும் மறைமுகமாக தாங்கள் நடத்தியதாக பாஜக தங்களுக்குள் மகிழ்ச்சி அடைந்து கொண்டிருந்தாலும் சரி, அல்லது ஆர்எஸ்எஸ் மகிழ்ச்சி அடைந்து கொண்டிருந்தாலும் சரி, அதில் அண்ணாமலைக்கு வரவேற்பு இருந்தது கூட்டத்திற்கு மத்தியில், அவர்கள் தொண்டர்கள் மத்தியில் என்பதாகத்தான் பதிவுகள் வந்து சொல்லுது. அப்போ அவருடைய போக்கு என்பது மேலோங்கி போக போகுதா, தனித்து நிற்பது என்ற அளவுக்கு
பாஜக போவதற்கு அவர்களே ஏற்பாடு பண்ணுவார்களா, அல்லது நயினார் நாகேந்திரன் போன்றவர்கள் வந்து அதிமுகவுடன் கூட்டணி இருக்க வேண்டும் என்பதற்காக உறுதிப்படுத்தி தன்னுடைய வார்த்தைகளை ஒவ்வொன்றையும் உடனே அவசரப்பட்டு சொல்வது என்பதில். ஏன்னா அமித்ஷா நேர்காணலில் அதிமுக தான் முதலமைச்சர் என்ற வார்த்தை சொல்லியிருக்காரு, நயினார் நாகேந்திரன் தான் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் என்ற வார்த்தை சொல்லியிருக்காரு. இதில் வெளியில் விவாதங்கள் என்ன வந்துருச்சுன்னா, உள்ளே வந்துட்டாங்கன்னா பாஜக உள்ளே வந்துட்டாங்கன்னா, ஏன்னா தமிழ்நாட்டில் பாஜக ஆர்எஸ்எஸ் தான் என்பதாக அறியப்பட்டிருக்கு, இந்தியா முழுக்கவே அப்படித்தான்னாலும் தமிழ்நாட்டில் ஆர்எஸ்எஸ்ன்னு சொன்னால் ஒரு ஒவ்வாமை என்பது மக்கள் மத்தியில் இருக்குது. இன்னமும் சொல்லப்போனால், பச்சையாக சொல்லப்போனால், உண்மையோ பொய்யோ இருக்கிறார்களோ இல்லையோ ஆர்எஸ்எஸ்னால் பார்ப்பனர்கள் என்பதாக, பார்ப்பனர் தலைமை என்பதாகத்தான் தமிழ்நாட்டில் வந்து ஒரு கருத்து இருக்குது. அதனால் இது ஒவ்வாமை என்பது தான் இங்கே உள்ள மண்ணுக்கான ஒரு யதார்த்தம். அப்படி இருக்கும் பொழுது இங்கே வந்து ஒரு அதிமுகவினுடைய கூட்டணியில் வந்து அமைச்சராக உட்கார்ந்துட்டா நிதிஷ்குமாருக்கு வந்த மாதிரி நெருக்கடி வந்துடும், அங்கே மகாராஷ்டிராவுக்கு வந்த மாதிரி வந்துடும். கூட சேர்ந்த கட்சியவே குளிதோண்டி பதிப்பது தான் பாஜகவுக்கு வரலாறு. இதுதான் பார்த்தீங்களா என்று இங்கே ஊடகத்தாரோ மற்றவர்களோ இல்லை திமுக சார்போ என்ன பேசுவது என்பதை வந்து நீங்க வாயை மூட முடியாது. ஏன்னா யதார்த்தமான விவரங்கள் உண்மைகள் நம்ம அதிமுக தரப்புல நீங்கள் அறிந்ததுதான், கூட்டணி வேறு கொள்கை வேறு அப்படின்றதுல ரொம்ப தெளிவா தானே இருக்காங்க. இப்ப இதற்கான விளக்கம் அப்படித்தான் சொன்னாரு. மீண்டும் கட்டமைக்கப்படுது அப்படின்றதை நம்ம பார்க்கணும்ல. இல்ல, நிதிஷ்குமாரும் அப்படித்தான் வந்து கூட்டணி வேறு கொள்கை வேறுன்னு உள்ளவர் தான், புரியுதுங்களா? அதே மாதிரி வந்து உத்தவ் தாக்கரே அப்படி உள்ளவர் தான். அவங்க கட்சியெல்லாம் உடைக்கலையா? நிதிஷ்குமார் எழுத்தே சிராஜ் பஜ்வானா நிறுத்தலையா? நிறுத்தி அதன் மூலம் அவருடைய எண்ணிக்கை குறைக்கலையா? அதனால் பாஜகவுக்கு இப்படி ஒரு இமேஜ், இப்படி ஒரு புரிதல் வந்து கூட உள்ளவங்களை எப்படியும் குழி தோண்டி பார்த்துருவாங்க. என்ன கூடா நட்பு என்பது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய யதார்த்தமான கருத்து. நாம வந்து யதார்த்தமான கருத்து வந்துட்டாங்க சார், நம்ம கூட்டணி அமைக்க போகிறார்கள், அதுதான் தற்காலிக கருத்தை நம்ம இன்றைக்கு இருக்குங்க, நாளைக்கு இருக்கும் என்பது கிடையாதுங்க. வெளியே ஒரு ஃபேக்டர் இருக்குங்க. அந்த ஃபேக்டர் வந்து என்ன வருமானால், தமிழக வெற்றி கழகம்னு ஒரு ஃபேக்டர் வருமானால், இதை வந்து எந்த அளவுக்கு பாஜக அப்படி பெரிய அளவுக்கு தமிழ்நாட்டில் ஒவ்வாமை அதிகமாக கொண்டது கூட இப்போ இவையெல்லாம் மனதில் வைத்து தான் அமித்ஷாவோட கருத்தை நம்ம பார்க்கணும்னு சொல்ல வரீங்களா? அப்படித்தான் பார்க்கணும். ஏன்னு கேட்டால், நீங்கள் வந்து பாஜக உள்ளே வந்துட்டாங்கன்னு சொன்னால் பார்த்தீங்களா ஒன்றிய அரசு நிறைய இந்த மாதிரிலாம் தமிழக நாட்டுக்கு எதிராக செய்யுது, மக்கள் விரோதமா என்ற பரப்புரை தமிழ்நாடு எங்கும் இருந்து கொண்டிருப்பது எல்லோருக்கும் தெரியும். அப்படி இருக்கும் பொழுது அதில் உள்ள ஆதாரங்கள் என்பதும் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டு இருக்குது ஆளுங்கட்சி பக்கத்தில் இருந்தும். என்ன பொய் மட்டும் கொடுக்குறாங்கன்னு சொல்ல முடியாது, மிகை மட்டும் கொடுக்குறாங்கன்னு சொல்ல முடியாது, ஆதாரபூர்வமான விஷயங்கள் வருது. அப்போது இவர்கள் வந்து அப்படி பாஜக சொல்லக்கூடிய தமிழ்நாட்டுக்கு எதிரான விஷயங்களில் அதிமுக வீழ்ந்துடும் என்று சொல்வதற்கு நேரடியான அதிமுக பாஜக கூட்டணி என்பதாக வைத்துக்கொண்டு அதை விமர்சிப்பது என்பது தான் இங்கே நடக்கு. அப்போ இது நேரடி கூட்டணின்னு ஏன் வார்த்தை சொல்கிறேன்னா, மறைமுக கூட்டணி ஒன்று இருக்கா என்ற கேள்வியை கேட்கணும். அது மோடி தலைமையிலான ஒன்றிய அரசுக்கும் தமிழ்நாட்டில் உள்ள திமுக அரசுக்கும் மறைமுகமான கூட்டணி என்பது இருக்கு என்ற விமர்சனங்களும் சி.வி. சண்முகம் சொல்லியிருக்காரு, செல்வர் ராஜ் சொல்லியிருக்காரு, அதிமுகலையும் சொல்லியிருக்காங்க பல நேரங்களில். அதையும் நாம் நினைவுபடுத்தி பார்க்கணும். ஏன்னு கேட்டால், இன்றைக்கி காலையில் ஒரு ப்ரெஸ் மீட் பார்த்துட்டு வரேன். அதில் சிபிஐ கட்சி திமுக கூட்டணியில் உள்ளவர் அவர் டாக்டர் ரவீந்திரநாத் வந்து பேசுகிறார். என்ன வீடு தேடி மருத்துவம் என்பது வந்து ஒன்றிய அரசினுடைய உலக வங்கி பணத்தை வாங்கி கொண்டு வரக்கூடிய நேஷனல் ஹெல்த் மிஷனுடைய ஒரு பார்வை, அதை கொண்டாந்து இங்கே திணிக்கிறாங்க. ஏற்கனவே என்இபி என்ற எஜுகேஷன்லையும் கூட கல்வி திட்டத்திலையும் இந்த மாதிரி திணிச்சாங்கன்னு ஜவஹர் நேசன் பேராசிரியர் வெளியே வந்து சொல்லக்கூடிய விமர்சனங்கள் எல்லாம் இங்கே கல்வியாளர் மத்தியில் பரவலாக இருக்குது. அதையும் புரியணும். இப்போ ஒவ்வொன்றாக பகுதி பகுதியாக ஒரு மறைமுக கூட்டணி என்பதாக பாஜகவுக்கு திமுகவுக்கு இருக்கிறதா என்பதும் கூட இங்கு விவாதத்தில் இருக்கிறது. நேரடி கூட்டணி என்று அதிமுக பாஜக என்று அறிவிக்கப்பட்டது எத்தனை நாள் நிற்கும் என்பது உத்தரவாதம் இல்லை என்ற சூழலில் தான் அதிகமான இடம் கேட்பது அல்லது என்ன ஒரு ட்ரெண்டு, நாங்கள் தான் முதன்மை என்று அண்ணாமலை சிந்தனை போக்குன்னு நான் சொன்னேன். அந்த சிந்தனை போக்கு மேலோங்கும் பொழுது, அல்லது ஆர்எஸ்எஸ் சிந்தனை போக்காக கூட இருக்கலாம், மேலோங்கும் பொழுது தானாகவே இது வந்து ஒரு காணல் நீராக மாறிவிடும் இப்பொழுது கூட்டணின்னு சொல்லுவது கூட என்பதும் கூட பார்க்க வேண்டியிருக்கு. இத்தனை விவரங்கள் அதுக்குள்ளே இருக்குது. அதனால் வெறும்னா இந்த நேர்காணல் எல்லாம், ஏன்னா எல்லாமே இன்றைக்கு அரசியல் கட்சிகள், பெரிய அரசியல் கட்சிகள், அகில இந்திய கட்சியோ மாநில கட்சியோ திட்டமிட்டே செய்வது, திட்டமிட்டு தான் ஒவ்வொரு காயும் நகர்த்தப்படுது. இப்போ வந்து விசிகாவினுடைய தலைவர் வைகை செல்வனை சந்தித்து பேசிவிட்டார், என்ன பேசினார் தெரியாது என்று நாட்டில் வந்துச்சுன்னா
உடனே பாமக தலைவரை சந்திப்பதற்கு என்ன காங்கிரஸ் கட்சி தலைவர் அனுப்பப்படுகிறார், நான் போனார்னு சொல்லலை என்ற அளவுக்கு என்ன நீங்கள் அப்படி மிரட்டினா நாங்கள் இப்படி மிரட்டுவோம் என்பது போல் ஒவ்வொரு காய் நகர்த்தலும் தேர்தலுக்கான காய் நகர்த்தலாக மாறி இருக்குது. ஒவ்வொரு நிகழ்வும் அப்படித்தான் நடத்தப்படுது. ஒவ்வொரு நேர்காணலும் திட்டமிட்டு தான் கொடுக்கப்படுது. அதன் மூலம் இங்கே எப்படிப்பட்ட விவாதங்கள் வரணும் என்று கட்டமைக்க முயற்சிக்கிறார்கள் என்பது புரிந்து கொள்ளும். சார் அது குறுக்கிட்டுங்க, அப்படிதானா? அவர் மணி சொல்ற மாதிரி தானே? இதுதான் நான் சொன்னேன். இப்போ இங்கே நம்ம பேசக்கூடிய இடத்துலையே பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு கருத்து இருக்குது, அவருக்கு ஒரு கருத்து இருக்குங்க. இன்னொன்று இப்போ தான் சேர்ந்துருக்கும். அண்ணன் ஏன் விருப்பப்படுறாருன்னு தெரியல, பிரிக்கணும்னு நினைக்கிறாரு. அது எதுக்குன்னு தெரியல. இல்லை இல்லை இருக்கிறது நீங்கள் பதிவு பண்ணதுனால நான் சொல்கிறேன். சொல்லுங்க. அதாவதுங்க இதில் ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா அண்ணன் நம்ம இல்ல நானா சொல்லலைங்க. இல்ல முருகபக்தர் மாநாடு முடிஞ்ச உடனே அண்ணாவையும் பெரியாரையும் தாக்கின உடனே அண்ணாவிக தொண்டர்கள் என்ன சொல்றாங்கன்னு போய் விசாரிக்கணும். இல்லை அது நான் தொண்டன் தான், நானே பதிவு பண்ணுறேனே. அது அந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் அந்த மாநாடு மேடை நாகரிகம் கருதி அங்கேருந்து நம்ம வெளியேற முடியாதுன்றதுனால அதை தவிர்த்துட்டாங்க. மறுநாள் காலையில் அதுக்கான விளக்கமும் கண்டனங்களும் நிறைய தெரிவித்தாங்க. அது பல முறை நாங்களே தெரிவிச்சிருக்கோம், பல தொலைக்காட்சியில் பேசியிருக்கோம். அந்த அமைச்சர்கள் எல்லாமே பதிவு பண்ணாங்க. நம்ம அதை கடந்து வந்துருவோம். கூட கண்டனம் வந்திருக்கு, நம்ம கடந்து வர முடியாது. இதெல்லாம் யதார்த்தமான தமிழ்நாடு. நான் அதுதாங்க சொல்றேன். அந்த மேடையில் நடந்தது நாகரிகம் கருதி மறுநாள் காலையில எஸ்பி வேலுமணியை நம்ம பதிவு பண்ணியிருக்காரு. கண்டினியூவா நிறைய அமைச்சர்கள் அதுக்கான எதிர்ப்பு ஆர்வி உதயகுமாரன் கண்டனங்கள் தான் தெரிவிச்சாங்க. அதை நம்ம கடந்து தான் வந்துடணும். ஏன் கேட்டிங்கன்னா நாங்கள் அதையே பிடிச்சிட்டு நிற்போம்னா ஸோ அது அர்த்தம் கிடையாதுங்க. இது போல் திமுகவில் நிறைய நடந்திருக்குங்க. காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும் ஒன்று என்னோட ஆல்மோஸ்ட் சீனியர் நம்ம ரவீந்திரன் துரைசாமி அண்ணனுக்கு தெரியாத ஒன்றும் இல்லை. அவங்களாம் பார்த்துருப்பாங்க. காங்கிரஸ் இந்திரா காந்தி அம்மையாரை எப்படியெல்லாம் இன்றைய முன்னாள் முதல்வர் கருணாநிதி அவர்கள் வசைப்பாடினார்ன்றது தெரியும். அது இல்லாமல் கர்மவீரர் காமராஜர் அவர்களை விமானத்தில் போனதுக்கே எரும மாடெல்லாம் விமானத்தில் போகுதுன்றத கடுமையான விமர்சனங்கள்லாம் வச்சுருக்காரு. இன்றைய முதல்வரோட தகப்பனார் முன்னாள் முதல்வர் கருணாநிதி அவர்கள். அப்படியெல்லாம் இருந்தாலும் இன்றைய கூட்டணியில தான் அவங்க பேஸ்ட் போட்டு ஒட்டின மாதிரி இருக்காங்க. அது அவங்களோட கூட்டணி, நம்ம அதுக்குள்ள போக வேண்டியதில்லை. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் நான் பலமுறை பதிவு பண்ணியிருக்கோம். நம்ம பேசலாம் சாரதி, நம்ம தொடர்ந்து பேசலாம். சரி சரி. நேர்களை நம்முடைய தலைப்பு தொடர்பாக எக்ஸலத்தில் ஒரு கேள்வியை முன்வைத்திருந்தோம். தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியில் பாஜக அங்கம் வகிக்கும் என அமித்ஷா பேச்சு எதை காட்டுகிறது என்ற கேள்வியை முன்வைத்திருந்தோம். இடைவேளைக்கு பிறகு அந்த கேள்விக்காக மக்கள் தீர்ப்பு என்ன வழங்கி இருக்கிறார்கள் என்பதை பார்க்கலாம். ஒரு பிரேக் அப்புறம் தொடர்ந்து பேசலாம். வச்சு அங்க பாருங்க, அதை எடுங்க. தருவாங்களா தர மாட்டாங்கன்னு ஒன்றும் தெரியல. உள்ள பாத்ரூம் போனா ஃபுல்லு சகதி தான். இது ஒரு 2 கிலோமீட்டர் சுத்திட்டு தான் போற மாதிரி வழியே இருக்கு. நாங்க கஷ்டப்பட்டு தான் இருக்கிறோம் காலத்துக்கும். இதுதான் இங்க தான் நாங்க வேலை செய்யறதுதான் இங்க தான். நிலத்து நீரை ஃபுல்லா கலக்கும். கலந்துனா ஜிடிஎஸ் லெவல் 5000 6000 போயிடும். எங்களுக்கு அந்த வெஸ்ட் ரூம் கட்டி கொடுத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமா இருக்குது. அடிச்சு பார்த்தா தண்ணியா வரல. எனக்கு கையில லைட்டா கீரிதான் இருந்தது. எனக்கு தொழு போய் நாங்க தண்ணி தூக்கணும். வெள்ளம் வந்துட்டே இருக்கு. நாளைக்கு வரமாட்டாங்க எதனா ஒண்ணுன்னா. மக்களுக்கு ரொம்ப பாதிப்பு. ஆக்ஷன் எடுக்கணும். கட்டு அம்புக்கு போராண்டி சிங்கக்குட்டு கேட்காத கேள்வி ஒண்ணு கேட்க போராண்டி. குப்பத்தொட்டு வச்சு அங்க பாருங்க, அதை எடுங்க. தருவாங்களா தர மாட்டாங்கன்னு ஒன்றும் தெரியல. உள்ள பாத்ரூம் போனா ஃபுல்லு சகதி தான். இது ஒரு 2 கிலோமீட்டர் சுத்திட்டு தான் போற மாதிரி வழியே இருக்கு. நாங்க கஷ்டப்பட்டு தான் இருக்கிறோம் காலத்துக்கும். இதுதான் இங்க தான் நாங்க வேலை செய்யறதுதான் இங்க தான். நிலத்து நீரை ஃபுல்லா கலக்கும். கலந்துனா ஜிடிஎஸ் லெவல் 5000 6000 போயிடும். எங்களுக்கு அந்த வெஸ்ட் ரூம் கட்டி கொடுத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமா இருக்குது. அடிச்சு பார்த்தா தண்ணியா வரல. எனக்கு கையில லைட்டா கீரிதான் இருந்தது. எனக்கு தொழு போய் நாங்க தண்ணி தூக்கணும். வெள்ளம் வந்துட்டே இருக்கு. நாளைக்கு வரமாட்டாங்க எதனா ஒண்ணுன்னா. மக்களுக்கு ரொம்ப பாதிப்பு. ஆக்ஷன் எடுக்கணும். கட்டு அம்புக்கு போராண்டி சிங்கக்குட்டு கேட்காத கேள்வி ஒண்ணு கேட்க போராண்டி. குப்பத்தொட்டு வச்சு அங்க பாருங்க, அதை எடுங்க. தருவாங்களா தர மாட்டாங்கன்னு ஒன்றும் தெரியல. உள்ள பாத்ரூம் போனா ஃபுல்லு சகதி தான். இது ஒரு 2 கிலோமீட்டர் சுத்திட்டு தான் போற மாதிரி வழியே இருக்கு. நாங்க கஷ்டப்பட்டு தான் இருக்கிறோம் காலத்துக்கும். இதுதான் இங்க தான் நாங்க வேலை செய்யறதுதான் இங்க தான். நிலத்து நீரை ஃபுல்லா கலக்கும். கலந்துனா ஜிடிஎஸ் லெவல் 5000 6000 போயிடும். எங்களுக்கு அந்த வெஸ்ட் ரூம்
கட்டி கொடுத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமா இருக்குது. அடிச்சு பார்த்தா தண்ணியா வரல. எனக்கும் கையில லைட்டா கீறி தான் இருந்தது. எனக்கு தொழு போய் நாங்கள் தண்ணி தூக்கணும் வெள்ளம் வந்துட்டே இருக்கு. நாளைக்கு வரமாட்டாங்க எதனா ஒண்ணுன்னா. மக்களுக்கு ரொம்ப பாதிப்பு. ஆக்ஷன் எடுக்கணும். வாராண்டி வாராண்டி தங்க கட்டு அம்புக்கு போராண்டி சிங்க குட்டு கேட்காத கேள்வி ஒண்ணு கேட்க போராண்டி. குப்பத்தொட்டு வச்சு அங்க பாருங்க, அதை எடுங்க. தருவாங்களா தர மாட்டாங்கன்னு ஒன்றும் தெரியல. உள்ள பாத்ரூம் போனால் ஃபுல்லு சகதி தான். இது ஒரு 2 கிலோமீட்டர் சுத்திட்டு தான் போற மாதிரி வழியே இருக்கு. நாங்கள் கஷ்டப்பட்டு தான் இருக்கிறோம் காலத்துக்கும். இதெல்லாம் இங்க தான் நாங்க வேலை செய்யறது இங்க தான். நிலத்து நீரை ஃபுல்லா கலக்கும். கலந்துனா ஜிடிஎஸ் லெவல் வந்து 5000 6000 போயிடும். எங்களுக்கு அந்த வெஸ்ட் ரூம் கட்டி கொடுத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமா இருக்குது. அடிச்சு பார்த்தா தண்ணியா வரல. எனக்கும் கையில லைட்டா கீறி தான் இருந்தது. எனக்கு தொழு போய் நாங்கள் தண்ணி தூக்கணும் வெள்ளம் வந்துட்டே இருக்கு. நாளைக்கு வரமாட்டாங்க எதனா ஒண்ணுன்னா. மக்களுக்கு ரொம்ப பாதிப்பு. ஆக்ஷன் எடுக்கணும். வாராண்டி வாராண்டி தங்க கட்டு அம்புக்கு போராண்டி சிங்க குட்டு கேட்காத கேள்வி ஒண்ணு கேட்க போராண்டி. குப்பத்தொட்டு வச்சு அங்க பாருங்க, அதை எடுங்க. தருவாங்களா தர மாட்டாங்கன்னு ஒன்றும் தெரியல. உள்ள பாத்ரூம் போனால் ஃபுல்லு சகதி தான். இது ஒரு 2 கிலோ. கேள்வி நேரம் தொடர்கிறது. நம்ம தலைப்பு தொடர்பாக எக்ஸ்தலத்தில் ஒரு கேள்வியை பதிவிட்டிருந்தோம். தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியில் பாஜக அங்கம் வகிக்கும் என அமித்ஷா பேச்சு எதை காட்டுகின்றது என்ற கேள்விக்கான மக்கள் தீர்ப்பு வழங்கியிருக்கிறார்கள். அது வந்து தொண்டர்கள் உற்சாகப்படுத்த என்று 15 விழுக்காட்டினரும், யதார்த்தம் என 20 விழுக்காட்டினரும், பாஜக விருப்பம் என 65 விழுக்காட்டினரும் இந்த கருத்துக்கள் வாயிலாக தங்களுடைய தீர்ப்பை பதிவு செய்திருக்கிறார்கள். இது தொடர்பாக நம்ம பேசலாம். திரு ரவீந்திரன் துரைசாமி, பாஜக விருப்பம் என்பதை 65 விழுக்காட்டினர், யதார்த்தம் என்று 20 விழுக்காட்டினரும், தொண்டர்களை உற்சாகப்படுத்த அப்படின்னு 15 விழுக்காட்டினரும் பதிவு செய்திருக்கிறார்கள். உங்களுடைய பார்வை? தமிழ் மண்ணில் திமுகவிட அதிமுகவிட பல உயிர்களை தியாகம் செய்த இயக்கம் இந்துத்துவ இயக்கம். ஐயா தானலிங்க நாடார் ஒரு அடையாளத்தை கன்னியாகுமரி மாவட்டத்தில் கொடுத்ததுலேருந்து தமிழகம் முழுவதும் ராமகோபாலன்ஜியோட உழைப்பால் மற்றும் பாஜக தலைவர்களால் அவங்க 30-40 ஆண்டு காலத்தில் பல உயிர்களை தியாகம் பண்ண இயக்கம். அந்த இயக்கத்தை சேர்ந்த தொண்டர்கள் விருப்பத்தை இன்னைக்கு அண்ணாமலை வந்து பெரிய அளவில் அந்த இயக்கத்தை 2 இரட்டை விழுக்காடு வாக்குக்கு கொண்டு வந்து அந்த விருப்பத்தை தெரிவிக்கிறாரு. அண்ணாமலை அந்த விருப்பத்தை பிஎம்ஓவுக்கு தெரிவித்ததன் மூலமா இன்னைக்கு அமித்ஷா வந்து தன் விருப்பத்தை தெரிவிச்சிருக்காரு. பாஜக தொண்டர்களின் விருப்பம்ங்கிறது கரெக்ட். இன்னொரு விஷயம் நடிகர் விஜய் பற்றியது. நடிகர் விஜய் அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ்டு. அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ்டு சிவாஜி பிளாப் ஆனார், ஜானகி சிவாஜி. அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ்டு அல்லு அர்ஜுன் பிளாப் ஆனார், வடிவேலு, பலரும் பிளாப்புங்கிற லெவலில் தான் போனாங்க. ஒன்றும் ஓட்டை டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கல. அதே வேளையில் விஜயை பொறுத்தளவில் அவர் விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் போது அவர் நின்று இருக்கலாம், கட்சி ஆரம்பிச்சு லெட்டர் பேடாக இருந்தார். சீமான்லாம் நின்னார் களத்துக்குள்ள ஒரு ஆளாட்டு, வெற்றியோ தோல்வியோ மக்களை நம்பி மக்களுக்காக நின்னார். இவர் வந்து அதில் வன்னியர் பறையர் பொலஷனை கண்டு அவர் நிற்கல. ஆனால் அவர் கள்ளக்குறிச்சி சாராய் சவை பார்க்க போனார். ஆனால் அங்கே வந்து போலிங் அதிகமாயிட்டு, போலிங் வந்து முன்னோட அதிகமாயிட்டு, திமுகவுக்கு போலிங் அதிகமாயிட்டு. தென் இது நோட்டாவுக்கு ஓட்டு குறைஞ்சிடுச்சு. அப்போ அவர் சொல்லி ஓட்டு வராது, அவருக்கு ஓட்டு வரலாம். விஜய் முதல்வர்னு ஓட்டு வரலாம். விஜய் சொல்லி இன்னொருத்தருக்கு ஓட்டு வந்தால் ஜானகி சிவாஜி மாதிரி போகிறதுக்கு மாதிரியும், அல்லு அர்ஜுன் இவர் ஜெகன் மாதிரி போகிறதுக்கும் ஒருத்தர் கையில் வராத ஓட்டை இன்னொருத்தருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. அப்படி டிரான்ஸ்ஃபர் பண்ணதாட்ட எந்த வரலாறும் இல்லை. அவர் விக்கிரவாண்டி போயும் விஜய் வந்து உதயநிதி ஸ்டாலின்ட்ட பிளாப் தான் ஆனார். அது இடைத்தேர்தல்னு சொல்லலாம். அதிமுக ஓட்டிலே 36%, 23% ரெட்டையில ஓகே உதயசூரியனுக்கு போயிட்டு. ஏசி ரூமில் சென்னையில இருந்து பேசுறவங்களை விட கள யதார்த்தம் முக்கியமானது. ஆக இந்த இடத்துக்குள்ள விஜய் ஃபேக்டர் வந்து பாம்பா பழுதான்னு தெரியாது. அவர் சாதிப்பாருன்னு சொல்லலாம், அது அவங்க உரிமை, நான் மறுக்க வரல. 26 தேர்தல் முடிவில் தான் தெரியும். சிவாஜி சாதிக்கல, பவன் கல்யாண் சாதிச்சாரு, வாக்க நிரூபிச்சவர். விஜயகாந்த் சாதித்தார், வாக்க நிரூபிச்சவர். வாக்க நிரூபிக்காத அல்லு அர்ஜுன் சாதிக்கலங்கிறதெல்லாம் வரலாறு. விஜய் இது நம்ம பொறுத்து பார்ப்போம். அதே வேளையில் பல நிரூபிக்காத விஜய ஒரு அரசியல் சக்தியை அன்புமணி அறிக்கையில் வெற்றி பெற வாழ்த்துக்கள்னு சொல்றதும், ஓபிஎஸ் வெற்றிகள் வாழ்த்துக்கள்னு சொல்றதும் விஜய்க்கு பெரிய கிரெடிட் தான். அதையும் நான் மறுக்க விரும்பல. யதார்த்தம் நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்? பாஜக விருப்பம் 65 விழுக்காடு, அதே போல யதார்த்தமும் 20 விழுக்காடு பதிவு செய்திருக்கிறார்கள். விழுக்காடுன்னா அவங்க அதிமுக பாஜக ஆட்சிக்கு வரும்னு அந்த மக்கள் கருதுறாங்கன்னு தான் எடுத்துக்கணும். அந்த யதார்த்தத்துக்கான அர்த்தம் அப்படி யதார்த்தம் அப்படிதான் சொல்ல முடியும். திமுக தான் ஆட்சிக்கு வரும்னு சொல்றவங்க அதை யதார்த்தம்னு சொல்ல மாட்டாங்க இல்லையா?
யதார்த்தம்னு சொன்னாங்கன்னா அவங்களுக்கு அவங்க கம்பைண்ட் இது கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணிருங்க நம்பிக்கை இருக்கு. தொண்டர்களை உற்சாகப்படுத்த அப்படின்னு 15 விழுக்காட்டினர் சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா பண்றதுக்கான வார்த்தைகள் சந்தேகம் இல்ல. மிகப்பெரிய தியாகம் திராவிட கட்சிகளோட தியாகம் தமிழ் மண்ணில் செய்த இயக்கம் இந்துத்துவ இயக்கம். அந்த தொண்டர்களை உற்சாகப்படுத்த அமித்ஷா பேசுறதுல தவறு இல்லையே. பட் கல யதார்த்தம்ங்கிறது வந்து நான் வேறுபடுறேன். பட் 20% சொல்லியிருக்காங்கன்னா அது அவங்க விருப்பம். ஸோ அப்படிதான் அதை பார்க்கலான்னு சொல்றீங்க. திரு சாரதி, மக்களோட தீர்ப்பை எப்படி பார்க்குறீங்க? பாஜக விருப்பம் என 65 விழுக்காட்டினர், யதார்த்தம் அப்படின்னு 20 விழுக்காட்டினர் பண்ணியிருக்காங்க. இல்லை அதுதான் இது ரெண்டுத்தையும் நம்ம நீங்க சொன்னதோட தொண்டர்களை உற்சாகப்படுத்த அப்படின்னு 15 விழுக்காட்டினர் தான் பதிவு செய்திருக்கார்கள். அதான் இது ரெண்டுத்தையும் ஒப்பிட்டு தான் பார்க்கணும். ஏன் கேட்டீங்கன்னா யதார்த்தம்ன்றது ஒன்று எடுத்துக்கணும், தொண்டர்களோட விருப்பம்னு எடுத்துக்கணும். இது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கட்சியை வந்து இன்னும் கொஞ்சம் ஒரு சந்தோஷமாக சொல்லணும், அது குஷிப்படுத்த அந்த மாதிரி வார்த்தையை தான் பதிவு பண்ணணும். அதை அந்த மாதிரி குஷிப்படுத்த வந்து 15 விழுக்காட்டினர் தான் பதிவு செய்திருக்காங்க. அதுதான் மற்ற ரெண்டுல தான் ஏறக்குறைய 85 விழுக்காட்டினர் பதிவு செய்திருக்கார்கள். அப்படிதான் நம்ம விருப்பம் யதார்த்தமா தான் அப்படின்னு பதிவாயிருக்கு. இல்லை அதுதான் சொல்றேன். நீங்க யதார்த்தத்தை எடுத்துட்டீங்க, குஷியும் சேர்த்துக்கங்க, ரெண்டுமே சேர்த்துக்கங்க. யதார்த்தமா சொன்னதை அவங்க குஷியா எடுத்துக்கிட்டாங்க. இப்படிதான் நாங்க பார்க்குறோமே தவிர அது வந்து அவ்வளோ பெரிய தாக்கம்லாம் வந்து அதிமுகவுக்கு தாக்கம் இருக்காது. இதை பத்தி நம்ம யோசிக்கணுன்றதுலாம் இல்லை. இல்ல அவரோட பேச்சு எந்த வித தாக்கத்தை ஏற்படுத்தும் நம்ம பதிவு பண்ணல. இந்த 3 வரையறைக்குள்ள மக்கள் இதுல வந்து யதார்த்தமேன்றது தான் நான் புரிஞ்சிக்க வேண்டியதா இருக்குது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா இப்போ 7ஆம் தேதி ஜூலை 7ஆம் தேதி கழக பொதுச் செயலாளர் சுற்றுப்பயணம் போறாருங்க. கோவையில் ஆரம்பிச்சு தஞ்சையில் தான் முடிக்கிறாருங்க. ஸோ அதனால இனிமேல் எங்களுக்கு அந்த வேலைகள் நிறைய இருக்குங்க. அதனால வந்து அதை தான் நாங்கள் இப்போ முழு கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டிய ஒரு சூழல் இருக்குது. ஏன் கேட்டால் இன்றைய ஒரே நோக்கம் என்னன்னா தீய சக்தி திமுகவை வீழ்த்த வேண்டும், 2026 அதை வீழ்த்த வேண்டும் என்பதில் ரொம்ப உறுதியாக இருக்கும், தெளிவாக இருக்கும். தேர்தலை சந்திக்கக்கூடிய களத்தில் தயாராகிட்டு இருக்கும். இதில் அண்ணன் பதிவு பண்ணார். நான் விஜய் அவர்களை பற்றி நான் தனிப்பட்ட முறையில் பேசணும்னு இல்லை. விஜய் அவர்கள்லாம் எங்களுக்கு ஒரு தாக்கமாகவே இருக்கு. நீங்கள் அதிமுகவை கம்பேர் பண்ணும்போது விஜய் அவர்கள் ஒரு பெரிய ஒரு பாதிப்பு எங்களுக்குலாம் இம்பாக்ட் அவ்வளோ பெரிய ஒரு தாக்கத்தை தருவாரான்றதுலாம் எங்களுக்குலாம் எங்கள் கூட வந்தார். தேர்தலுக்கு பிறகு தானே பார்க்கணும். அதுதான் சொல்றேன். நாங்க என்ன சொல்றோம், அவருக்கு எதிர்காலம் சரியாக இருக்கும். இல்ல அவருக்கு எதிர்காலம் என்றால் அவர் எங்க போகணும்ன்றது அவர் தான் முடிவு பண்ணணும். யாரே விஜய் அவர்கள் தான் முடிவு பண்ணணும். அதனால வந்து நாங்க அது இன்னும் காலங்கள் இருக்குது, அதை பத்தி நம்ம பேச வேண்டியதில்லை. அதனால அதிமுக வந்து இவரை தான் டிபெண்ட் பண்ணி அதாவது சார்ந்து இருக்கிறது அப்படிலாம் இல்லைங்க. அதிமுக என்னைக்குமே தனித்தே போட்டியிட்டாலும் வெற்றி பெறும் கூடிய அளவுக்கு தொண்டர்கள் வலுவான நிலையில போராடக்கூடிய அளவில் இருக்கிறாங்க. கூட்டணியில் பாஜக இருக்காங்க. ஸோ அதனால வந்து இந்த தேர்தல் வருகிற சட்டமன்ற தேர்தல் திமுக எனக்கு தெரிஞ்சு 34 இடம் பிடிப்பதே பெரிய ஒரு ஒரு என்ன சொல்றது பெரிய விஷயன்ற மாதிரி தான் நம்ம பதிவு பண்ண வேண்டியதாக இருக்கும் இந்த தேர்தல். ஏன் கேட்டிங்கன்னா கொடுத்த வாக்குகள் எதுவுமே நிறைவேற்றலை. அவங்க சொன்னது வந்து முதல் கையெழுத்து நீட்டு, ரெண்டாவது என்ன சொன்னாங்க, ஒரு பெட்டி ஊருக்கு ஊர் ஒரு பெட்டி வச்சாங்க. அந்த பெட்டியில என்ன ஆச்சுன்னே தெரியல. வேறொரு தலைப்பை நோக்கி போவாதீங்க. சரிங்க, நான் பாயிண்ட்டுக்கு வந்துடுறேங்க. ஆகையால் இதுல நாங்க பார்க்கறது என்னன்னா கழக பொதுச் செயலாளர் கிங் மேக்கர் மாண்புமிகு எடப்பாடியார் அவர்கள் தலைமையில் சட்டமன்ற தேர்தலை நாங்கள் சந்திக்கிறோம். கூட்டணியில் இருக்குமே ஆனால் கூட்டணியில் யதார்த்தம் மற்றும் தொண்டர்களை உற்சாகப்படுத்த அப்படின்றத நீங்க அதை ஏற்கிறீங்க. ஆமா, யதார்த்தமா அவங்க கட்சிக்கு அவங்கள வந்து சாட்டிஸ்ஃபை பண்றதுக்கு அவங்க பேசிட்டு போறாங்க. அது யதார்த்தமா நாங்க எடுத்துக்கிறோம். அவ்வளவுதான். அதிமுக பொறுத்த வரைக்கும் அப்படிதான் எடுத்துக்குது. திருமணி, மக்களோட தீர்ப்பு அல்லது மக்களோட கருத்துக்கள் பதிவு எப்படி பாக்குறீங்க? அதுதான் 65 விழுக்காடு பாஜகவின் விருப்பம். ஐயோ பாவம் அவங்களுடைய குட் விஷஸ் ஆங்கிலத்தில் ஐயோ பாவம் விருப்பப்படுறாங்க அப்படின்னா நான் என்ன ஐபிடி யூ பீப்புள்னு சொல்ற மாதிரி ஐயோ பாவம் அப்படின்னு விருப்பப்பட்டு போறாங்க. அதை அப்படிதான் பார்க்கணுமா? அப்படித்தான் பார்க்கணும். ஏன்னா தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தல்னு வரும்பொழுது என்ன பாஜக என்பது கன்சிடர் பண்ணக்கூடிய கட்சியாக இல்லை என்பதுதான் உண்மை. என்னதான் யார் மாறுபட்டாலும் சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்க சார். இது உறுப்பினர்கள் வந்தது அதிமுக மூலமாக வந்தவர்கள், அதிமுக மூலம் வந்தவர்கள், அதிமுக வாக்குகள் தான் அது. அதனால அது மீண்டும் மீண்டும் விவாதமாக்க வேண்டாம். இதுதான் யதார்த்தம். அதனால இப்படி யதார்த்தம் இருக்கும் பொழுது இவர்கள் என்னதான் முயற்சி எடுத்தாலும் இன்னைக்கு வந்து பல்வேறு விஷயங்கள் காய் நகர்த்தப்படுகிறது. எல்லாமே திட்டமிட்டு ஏதோ அதிமுகவை குறை சொல்வது என்பதோ அண்ணாவையோ பெரியாரையோ குறை சொல்வதற்கு வேற ஒரு வகையில் இருந்து செய்வது என்பதோ இது எல்லாமே வந்து வெறும் அதிமுக வரும் முதலமைச்சரானு எடப்பாடி பெயரை சொல்லாமல் இருப்பதோ
எல்லா காய் நகர்த்தல்களும் உடன் இருக்கக்கூடிய கட்சி அல்லது அதிமுகவை குறிவைக்கிறது பாஜக என்பதாகத்தான் பொருளே தவிர கூட்டணி என்பதெல்லாம் இருக்கலாம் தேர்தலுக்காக அறிவிப்பாக. திமுகவும் அதிமுக தான் குறிவைக்குது, பாஜகவும் அதிமுக தான் குறிவைக்குது. விஜய் பற்றி ஒருத்தரும் பேசியதுனால நான் சொல்கிறேன், மற்ற எல்லோருடைய அனுபவங்களும் விஜய்க்கு ஒத்து வராது. ஏன்னு கேட்டால் ஒவ்வொருத்தரும் கண்ணால் பார்க்கக்கூடிய தெருக்களில் வார்டுகளில் அப்படியே இளைஞர்கள் வந்து கூட்டம் கூட்டமாக வந்து வாக்காளர்களை சேர்த்தது என்பதெல்லாம் எல்லோரும் பார்த்தாங்க. ஏன்னா அப்படி இருக்கும்போது இந்த இளைஞர்கள்லாம் இதுவரை வாக்காளர்களாகவே சேராதவர்கள். அப்படி ஒரு புதிய இளைஞர் படை வந்திருக்கிறது என்னும் பொழுது அவர்கள் வந்தால்தான் அப்படின்லாம் நான் சொல்லலை, தவறா நண்பர் புரிஞ்சுக்கிட்டு பேசுகிறாரு. பாஜக திமுகவை தோற்கடிப்பதற்கு பெரிய சக்திகளாக 2 சக்திகள் சேருவது என்ற கட்டம் வந்ததுன்னா சிறிய சக்தியாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு பாஜகவை வந்து கண்டுகாமல் அப்படியே போவது என்பதற்கான முரண்பாட்டை அண்ணாமலை வகையராவே பாஜக ஏற்படுத்திடுவாங்க. அதுதான் போய் எதிர்காலமாகும் என்பது போன்ற ஒரு கணிப்பு இருக்கு. சீமான் தேர்தல் ஆணையத்தால் 8.2% வாக்கெடுத்து ஒரே குட்டையில் ஊறிய மட்டைகள் பெரிய சக்தியா நிற்கிறாரு. விஜய் கிளாரிட்டி இல்லாம குழப்பத்தில் இன்எலிஜிபிளா இருக்கிறாரு. இது 26 தேர்தல் முடிவுல தெரியும், டிஎஸ்எஸ் மணிக்கும் தெரியும். நன்றி ரவீந்திரன். திரு செல்வம், மக்கள் தீர்ப்பு தொடர்பாக உங்களுடைய கருத்து. பாஜகவின் விருப்பம் மட்டுமே அப்படின்னு 60 விழுக்காட்டினர், யதார்த்தம் என்று 20 விழுக்காட்டினர், தொண்டர்களை உற்சாகப்படுத்த 15 விழுக்காட்டினர் பதிவு செய்திருக்கிறார்கள். எப்படி பாக்குறீங்க? ஆமா, அந்த மணி அவர்களோட நான் நிறைய முரண்படுறேன். ஏன்னு கேட்டீங்கன்னா 1967 ஐயப்பாவும் சொன்னாங்க. அதுக்காக சொல்றேன், 1967 இருந்து திமுக கூட்டணி இல்லாமல் தனித்து நின்றதாக வரலாறு இல்லை. இந்த ஒரு கட்டத்துல பாத்தீங்கன்னா கட்சிகளை உடைத்து, கட்சிகளை பின்னப்படுத்தி, கட்சிகளை ஆக்கிரமித்து பழக்கப்பட்டது கலைஞரும் திமுகவும் தான். அதனால இது வந்து ஐயோப்பாவும் சொல்லி பரிதாபப்படக்கூடிய இடத்துல பாரதிய ஜனதா கட்சி இல்லை என்று அனைவரும் பார்த்து பிரமிக்கிற இடத்துல பாரதிய ஜனதா கட்சி இருக்கு. அது கவனிங்க. 2வது, காங்கிரஸ் சுதந்திர கட்சியை இவ்வளவு காலத்துல காங்கிரஸ் கட்சியை தவிர்த்து விட்டு பண்டிகை நேருவை தவிர்த்து விட்டு பார்த்தீங்கன்னு சொன்னா மரியாதைக்குரிய நரேந்திர மோடி அவர்கள் தான் 3 முறை பிரதமர். அவரை கவனிக்கிற தொடர்ந்து 3 முறை. அதனால நீங்க வந்து பாரதிய ஜனதா கட்சியை நிராகரித்து விட்டு அதை அப்புறப்படுத்தி விட்டு அலட்சியப்படுத்தியவர்களால் சாட்சியம் இல்லை. அதனால பாரதிய ஜனதா கட்சி தவிர்க்க முடியாத ஒரு அரசியல் இயக்கம். அது வந்து இன்னைக்கு கிராமங்கள் தோறும் வேர்பரப்பி கிளைபரப்பி இருக்கு. அதனால வந்து அதன் மனோருக்கு சொல்ற மாதிரி ஐயோ பாவம் என்கிற இடத்துல இருந்தா ஆச்சரியப்படக்கூடிய இடத்துல பாரதிய ஜனதா கட்சி இருக்குங்கிறது கொஞ்சம் தயவுசெய்து புரிஞ்சுக்கிடுங்க. 2வது, பாரதிய ஜனதா விருப்பம் யதார்த்தம் தொண்டர்களை உற்சாகப்படுத்த இது என்ன சார் ஆச்சரியம் இருக்கு. ஒவ்வொரு இயக்கத்திற்கும் யார் கட்சி ஆரம்பிச்சாலும் வருங்கால முதலமைச்சர் வாழ்க, வருங்கால முதலமைச்சர் வாழ்க, வருங்கால அமைச்சர் வாழ்க, இப்படிதான் சொல்றாங்க சார். அதனால பாரதிய ஜனதா கட்சியுடைய தொண்டர்களை உற்சாகப்படுத்துவதற்கும் பல யதார்த்தத்தையும் எல்லாவற்றையும் ஒன்றாக ஒன்றிணைத்து நீங்க பாருங்க. 100% எதற்கான என்று ஆதரித்து வாக்களித்த வாக்காளர் பருவத்தில் வந்து குற்ற வாக்காளர் வந்து நான் வந்து எல்லாரும் வரவேற்றார். இது எங்களுக்கு முரண்பாடான கருத்து எதையும் சொல்லல. அதனால அந்த மனிதர்களுக்கு மிக்க தனியாக சொல்றேன். RSS வந்து ஒரு காலத்தில் ஐயா தாரலிங்க நாடாவை போன்ற தியாகிகள் எல்லாம் பால்படுத்த அந்த RSS ராஷ்டிரிய சுயம் சேவக் என்கிற இந்த அமைப்பு இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் எழுச்சி அடைந்திருக்கிறது என்பதற்கு ஒரு உதாரணம் தான் முருக பக்தர்கள் மாநாடு. நீங்க தலைமையில உத்தரவு முருகனுக்கு தமிழ்நாடு அரசு நடத்திய அந்த மாநாட்டை விட எந்த கூட்டம், அதாவது கூட்டங்களை சேர்க்காமல் பணம் செலவழிக்காமல் ஆர்கனைஸ் பண்ணாம ஒரு பெரிய கூட்டம் வந்துச்சுன்னு சொன்னா அது மதுரையில் நடந்த மாநாடு. அந்த மாநாட்டுக்கு பிறகு அரசியல் கட்சியினுடைய மத்தியில், அரசியல் பார்வையாளர்கள் மத்தியில் இந்து மக்களிடத்தில் ஏற்பட்டிருக்கிற எழுச்சியை பார்த்து ஒரு அதிர்ச்சி ஏற்பட்டிருக்கிறது. அந்த டிஎஸ்எஸ் மணியை போன்றவர்களுக்கெல்லாம் திமுக ஆட்சி அகற்றிவிடுவார்கள் என்கிற பதட்டம் ஏற்பட்டிருப்பதாகவே நான் கருதுகிறேன். அந்த மணி அவர்கள் பத்திரிகையாளர் என்கிற நிலையிலே இருந்தால் கூட திமுகவுடைய ஆய்வு நிலையில் இருப்பதாகவே நான் பதிவு செய்கிறேன். அதனால பாரதிய ஜனதா கட்சி
யாராலும் நிராகரிக்க முடியாத கட்சி. உங்க தூத்துக்குடி மாவட்டத்திலேயே பக்கத்துல இருக்கிற கிராமங்கள்ல பணம் கொடுத்து பேருந்துல கூட்டு வந்ததெல்லாம் ஆதாரம் இருக்கு, வேணா தாரேன். அந்த முருகன் மாநாட்டுக்கு எல்லாரும் இருக்குங்க ஆதாரம். எதுக்கு அதை பற்றி வேண்டாம்னு நினைச்சோம். நன்றி நன்றி செல்வம். நம்ம மீண்டும் மற்றொரு தலைப்பை நோக்கி நகர முடியாது, நேரமின்மையால. ஆனா பணம் கொடுக்கிறது, பிரியாணி கொடுக்கிறது, சோறு கொடுக்கிறது இதெல்லாம் கிடையாது. மதுரையில மாநாடு நடந்த இடத்துக்கு பக்கத்துல இருந்த எந்த மதுக்கடையிலும் யாரும் போகலாம். மதுக்கடையில போய் முருகபக்தர் மாநாட்டுக்கு வந்த தொண்டர்கள் யாரும் மதுக்கடையில போய் நிற்க இதெல்லாம் நீங்க ஒத்துக்கிறீங்க. ஆனால் நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள், ஏற்றுக்கொள்ள முடியாம போங்க. நாங்கள் நிராகரிக்க முடியாதவர்கள், எங்களை அலட்சியப்படுத்த முடியாதவர்கள், நாங்கள் ஆச்சரியக்குறி கேள்விக்குறி இல்லை. நன்றி நன்றி உங்கள் அனைவரின் பங்கேற்புக்கும் கருத்து பகிர்வுக்கும் மிக்க நன்றி. நேரிலே மற்றும் ஒரு கேள்வி நேரம் நிகழ்ச்சியை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.